டான் தமிழொலியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இன்றைய சூழலிலே வாழ்க்கை போராட்டமாக இருக்கிறதா அல்லது பூந்தோட்டமாக இருக்கிறதா? கனடாவிலேருந்து வந்திருக்கணும், டாலரில் மாற்றி செலவழிக்கணும், அப்போ வாழ்க்கையை பூந்தோட்டம் தானே என்று பேசிட்டு போவினோம்ண்டு. ஆனால் கனடா வாழ்க்கை இங்கிருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாரும் ஜாலியாக சந்தோஷமாக இங்கே வரும்போது வருவோம். ஆனால் அங்கே காலையில் 5:30 கொழும்பி ஒரு 5 அடியில் சினோ இருக்கும். அந்த 5 அடி சினோவை விராண்டி 3 பிள்ளைகளுக்கு உடுப்பு போட்டு ஜக்கெட் போட்டு ஷூ போட்டு விண்டர் ஜக்கெட் போட்டு நாங்களும் எல்லாம் போட்டு வலிக்கிட்டு பிள்ளைகளை கொண்டே பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு திரும்பி வந்து வேலைக்கு போய் 12 மணிக்கிடையில் இடையில் ஒரு பிரேக் எடுத்து வந்து அந்த பிள்ளைகளை திருப்பி கூட்டி கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்து திருப்பி அவ்வளோ ஜக்கெட்டும் கலட்டி திருப்பி அவ்வளோ ஜக்கெட்டும் போட்டு முடியும். அங்கே திருப்பி அடுத்த தரம் சினோ குவிஞ்சிடும். அவ்வளோ சினோவும் நீங்கள் மண் வெட்டுறதை விட நாங்கள் சவலால் வலிச்சு தான் போவோம். இப்படி ஒரு நாளைக்கு 3 தரம் இதை செய்து நாங்கள் 5:30-6 மணி தான் வீட்டுக்கு வரோம். ஆனால் வந்துட்டு இங்கே என்னண்டா வந்தால் சொல்லினா உங்களுக்கு என்ன கனடா காசு. ஆனால் என்னண்டா உண்மையான யதார்த்தம் என்னென்னா இங்கே உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்குதோ அதே அங்கே டாலரில் கிடைக்கும். இங்கே 1.5 லட்சம் வேண்டாம், எங்களுக்கு $1,500 கிடைக்கும். அந்த $1,500 வீட்டு வாடகையிலேருந்து சகலதும் நாங்கள் கொடுக்கத்தான் வேண்டியிருக்கு. இன்றைய காலகட்டத்தில் இலங்கை மக்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்று சொன்னால், அங்கே குருக்ஷேத்திர பூமியில் சக்கர வியூகத்தில் மாட்டிக்கொண்ட அபிமஞ்சுவை போல் திக்கும் தெரியாமல் திணறும் தெரியாமல் முழித்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் நாளுக்கு நாள் அவ்வாறு ஏறிக்கொண்டு செல்கிறது பொருட்களுடைய விலை, எரிபொருளுடைய விலை, அது மட்டுமல்லாது மின்சார கட்டுப்பாடு. ஒவ்வொன்றும் மனத்தியாலத்துக்கு ஏற்றாற்போல் ஏறிக்கொண்டு செல்கையில் வாழ்க்கை பூந்தோட்டமாக எவ்வாறு இருக்கின்றது. பலரினுடைய அடுப்பிற்குள்ளே இன்று பூனை உறங்கிக் கொண்டிருக்கின்றது. அவனவன் பசி பஞ்சம் பட்டினியால் போராடி கொண்டிருக்கின்ற போது இங்கே மூவர் எங்களுடைய வாழ்க்கை பூந்தோட்டமாக இருக்கின்றது என்று சொன்னால் அது எவ்வாறு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூற்றாக இருக்கும் என்று சொன்னால் எனக்கு மிகையாக தெரியவில்லை. நடுவரவர்களே, எல்ஜிபிடி சமூகத்தை எடுத்தோம்னா முந்தி பெரியவர்கள் ஐயோ என்னடாப்பா இது அவைகளுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவையோட கருத்து முன்வைத்து கொண்டிருந்தோம். அது தவறான கருத்தா இருந்தது. ஆனா இந்த காலத்துல அது ஒரு சர்வ சாதாரணமான விடயமாக பேசப்படுவதோடு சமூகத்துல அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. அதே மாதிரி இந்த மலாலாலம் எடுத்து பார்த்தோம்னா அந்த காலத்துல பெண்ணுக்கு கதைக்கிறதுக்கு உரிமை இல்லை, பெண் ஒதுக்குப்புறமா தான் இருந்தா. ஆனா இந்த நேரத்துல இந்த காலகட்டத்துல எங்களோட ஒவ்வொரு தேவைகளையும் நாங்க சொல்லக்கூடியதா இருக்கு. இந்த மாதிரி மலாலா மாதிரி ஒரு தைரியமான பெண்கள் எழுதுறதுக்கு இந்த சமூகம் எங்களுக்கு உதவி செய்தண்டா இந்த சமூகம் இந்த வாழ்க்கை இன்றைய சூழல் பலமானதாக பூந்தோட்டமாக செல்வமும் செழிப்புமாக இருக்கிறது தான் இதற்கான முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. சமூகத்தில் இருக்கிற கருத்தியல் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். LGBTQ ரைட் தொடர்பாக கதைத்தார். இன்றைக்கு பேசப்பட வேண்டிய விடயங்கள் இன்னமும் வளர்ச்சியடையாத நாடுகளாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதிலே வருத்தம் தான். ஆனாலும் கூட இந்த விடயங்களை ஒரு பெண் பேசலாம் என்கிற நிலைமைக்கு வளர்த்து இருக்கிறது இந்த சமூகம் என்று நினைக்கிற பொழுது ஓரளவுக்கு ஒரு வளர்ச்சி வந்திருக்கிறது. சகோதரி அவர்கள் சொல்லியிருந்தார் கொழும்புக்கு ஒருக்கா போய் பாருங்கன்னு சொல்லி. நான் சொல்கிறேன் உங்களை, நீங்கள் பக்கத்தில் இல்லை வெண்ணிக்கு ஒருக்கா போய் பார்த்துட்டு வாங்கண்டு. நான் எங்களுடைய ஃபீல்ட் ஸ்டடிக்காக நான் கிளிநொச்சி மாவட்டத்தின் ஒரு ஊருக்கு போயிருக்கேக்கல. அங்கே பார்த்தேன் என்னென்னு சொன்னால் ஒரு கிராமத்தில் 190 பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் இருக்கிறார்கள். அங்கே இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் அந்த பெண் தலைமைத்துவ குடும்பங்களுடைய நிலை என்னன்றதை சற்று சிந்தித்து பாருங்கள். எத்தனை தினக்கூலிகள் இருக்கின்றார்கள். கேளிக்கைகள் நடக்கிறது என்று சொன்னீர்கள், அபிவிருத்திகள் நடந்திருக்கிறது என்று சொன்னீர்கள். ஆம், நடந்திருக்கிறது. எங்கு நடந்திருக்கின்றது என்பதுதான் இங்கே கேள்வி. எங்களுடைய ஆக்கள்கிட்ட ஒரு பழக்கம், அந்த அரைச்சமாவை அரைக்கிற மாதிரி போட்ட ரோட்டையே திருப்பி போட்டு கொண்டு இருப்பினான். அந்த பழக்கம் இருக்குது. ஆனால் அந்த கிராம பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டருக்குள்ள அடையப்பட வேண்டிய ஒரு பாடசாலையை அந்த பாதை அமைத்து கொடுக்க இயலாததால் அவர்கள் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் சுற்றி பயணம் செய்கிறார்கள். இதுதான் இன்றைய நிலைமை. இப்படி இருக்கும் பொழுது வாழ்க்கை பூந்தோட்டம் என்பது எனக்கு எந்த வகையில் சரி என்பது எனக்கு விளங்கவில்லை. நடுவர் அவர்களே, இன்றைக்கு நாட்டில் அமளிது மொழியாக போய்கொண்டிருக்கிற ஒரு விஷயம் விலைவாசி அதிகரிப்பு. ஒவ்வொரு அதிகாலையும் புதிய விலையேற்றத்துடன் தான் விழுகின்றது. ஆரம்பத்தில் கொஞ்சம் விலையை அதிகரித்தார்கள், சரி சமாளித்து கொண்டோம். பிறகு இன்னும் கொஞ்சம் அதிகரித்தார்கள், சரி என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கை செலவுகளை நாங்கள் கொஞ்சம் குறைத்து கொண்டு அதையும் சமாளித்து கொண்டோம். இப்படி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணவுமாய் விலையை அதிகரித்து கொண்டு சென்றால் எந்த அளவுக்கு எங்களால் அதனை தாக்கு பிடித்துக் கொள்ள இயலும்? சில பேச்சுக்கள் மனதை கணக்க வைக்கிற அளவுக்கு இருக்கும். இன்றைக்கு ஒரு பொருளினுடைய விலை என்ன என்று தெரியாமலே நாங்கள் அந்த பொருட்களை நுகர்வு செய்ய வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். சில பொருட்களை எல்லாம் என்ன விலையாக இருந்தாலும் பரவாயில்லை, இன்றைக்கு வாங்கி விட வேண்டும், நாளைக்கு இந்த பொருள் இருக்காது
கிடைக்காது என்கிற நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். நாட்டிலே இருந்து வெளியே போவோம் என்று பாஸ்போர்ட் எடுப்பதற்கு போய் வரிசையிலே நின்றாலும் கூட இலங்கையினுடைய பாஸ்போர்ட் மைக்ரேட்டரி ரிஸ்க் உள்ள பாஸ்போர்ட் என்று எந்த நாடும் அக்செப்ட் பண்ணுவது கிடையாது. இப்படி இருக்கிற பொழுது எங்களுடைய நாட்டிலே வாழ்வதும் கொடிது, வாழ முடியாமல் போகிற பொழுது தப்பி ஓடுவோம் என்று அகதிகளாக இந்தியாவுக்கு போகிறவர்களை பார்க்கிறோம். இன்றைக்கு அகதிகளாக அடுத்த நாட்டுக்கு, அதுவும் பொருளாதார அகதிகளாக போகிறது என்பது வருத்தத்திலும் வருத்தமான விடயம். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதே, இந்த விலையேற்றங்கள் இருக்கிறதே, வாழ்க்கையில எல்லோரும் ஒரே தரத்தில் கூட கிடையாது. ஒவ்வொருவர் ஒவ்வொரு தரத்திலே இருக்கிறோம். ஆக இந்த அடித்தட்டிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன தீர்வு கிடைக்க போகிறது? அவர்களுக்கு ஏதேனும் ஒரு பூந்தோட்டமாவது கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? ஒரு சில மக்களை விட்டுவிடலாம். ஒரு சிலர் எந்த நிலைமையிலும் அவர்களுக்கு எதுவும் நடக்க போவது கிடையாது. ஒரு சிலர் இருக்கிறார்கள், சரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு விட்டு கஷ்டங்களை தாண்டி சாதிக்கக்கூடியவர்கள். ஆனால் கஷ்டங்களோட வாழ்க்கையை முடித்து கொள்பவர்களுடைய வாழ்க்கையினுடைய பூந்தோட்டங்கள் இருக்கின்றனவா? அவர்களுக்குள்ளும் இன்பம் இருக்கிறதா என்கிற கேள்வியோடு நான் சுதர்சனுக்கு பேசுவதற்கு வழிவிடலாம் என்று இருக்கிறேன். இந்த கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டால் நிச்சயமாக இந்த அணி வெற்றி பெற்றுவிடும். ஆனால் அதை அவர் செய்ய வேண்டும் என்றுதான் என்னுடைய கோரிக்கை. சுதர்சன் சமூக விஞ்ஞானங்கள் மற்றும் தொழில்நுட்ப பீடத்தினுடைய மாணவன், சப்ரஹமோ பல்கலைக்கழகத்தினுடைய மாணவன், நல்ல விவாதி, ஒரு நல்ல நடிகன், இப்படி பல பாங்குகளிலே தன்னை அடையாளப்படுத்தக்கூடிய ஆளுமை. இப்பொழுது அவரை பேரன்பு பாராட்டி அழைக்கிறேன். என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கும், ஓடையிலே ஓடும் போதும் மொன்தமிழே சலசலத்து ஓட வேண்டும், பாடையிலே நான் படுத்துறங்கும் போதும் பைந்தமிழின் தமிழோசை கேட்க வேண்டும் என தமிழ் என்னைக்கு சிரம்தாழ்த்தி இந்த விவாத அரங்கினை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற சட்டத்தரணி அம்மையார் அவர்களே, உங்களையும் வணங்கி, என்னுடைய வாதிகள், எதிரணியின் வாதிகள், டான் தொலைக்காட்சியினுடைய ரசிகர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய இந்நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த அவையிலே ஒரு சலசலப்பு, ஒரு படபடப்பு, மிக ஒரு அருமையான தலைப்பு. இன்றைய காலகட்டத்திலே எங்களுடைய வாழ்க்கை ஒரு போராட்டமா அல்லது பூந்தோட்டமா என்கின்ற அந்த துணியிலே நான் பூந்தோட்டம் எங்களுடைய வாழ்க்கை என்கின்ற தலைப்பிலே என்னுடைய கருத்துக்களை இந்த அவையிலே பதிவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். இங்கே இவர்கள் போராட்டம் போராட்டம் என்று கத்தி சென்றார்கள். முதலிலே நடுவர் அவர்களே, தம்பி தலைவர் அவர்கள் சொன்னார், பல விந்துகளோடு பிறக்கின்ற குழந்தை கூட ஒரு போராட்டம் தான். ஆம், அந்த போராட்டத்தின் முடிவிலே அந்த தாய் தந்தையர் பெறுகின்ற சந்தோஷம் இருக்கின்றதே, அதுதான் பூந்தோட்டம், அதுதான் வாழ்க்கையினுடைய அத்திவாரம். அதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அதைத்தான் நாங்கள் வாழ்க்கையினுடைய பூந்தோட்டம் என்று சொல்கின்றோம். அடுத்ததாக சகோதரி சொன்னார், வன்னி பெருநிலப்பிறப்பிலே அதிகமான பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் இருக்கின்றது. உண்மை. ஆனால் அந்த பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் இன்று சாதித்துக் கொண்டிருக்கின்றார்களே, தங்களுடைய வாழ்க்கையை பலப்படுத்தி கொண்டிருக்கின்றார்களே. அண்மையில் கூட ஒரு முல்லைத்தீவிலே பெண் தலைமைத்துவ குடும்பத்திலே ஒரு மாணவி சர்வதேச போட்டியிலே பாகிஸ்தானில் குத்துச்சண்டையில் வெற்றி பெற்றாலே, வாழ்க்கையை அவர்கள் பூந்தோட்டமாக்கவில்லையா? போராட்டத்திலே அவர்கள் எவ்வளவு ஒரு பாராட்டுக்களையும் எவ்வளவு ஒரு சர்வதேச ரீதியிலே அதுவும் அவர்கள் வெற்றி வருவது என்பது சாதாரண ஒரு விடயமா? அவர்கள் பெண் தலைமைத்துவத்திலும் இருந்து உயர்வடையவில்லையா? அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பூந்தோட்டமாக்கி இருக்கின்றார்கள். அதுதான் சொல்கின்றோம், நாங்கள் போராட்டங்களை சந்தித்தாலும் வாழ்க்கையை பூந்தோட்டங்களாக மாற்றிக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய காலத்திலே என்று எங்களுடைய வாதங்களை முன்வைக்கிருக்கின்றேன். அடுத்ததாக இவர்கள் சொன்னார்கள், விலையேற்றம் விலையேற்றம் என்று சொல்கின்றார்கள். ஓம், விலையேற்றம். இந்த விலையேற்றம் எதில் விலையேற்றம்? பெட்ரோல் விலை இருக்கின்றது, இன்று மின்சாரம் விலை இருக்கின்றது. நேற்று என்னுடைய வீட்டிலே பல பேர் வந்திருந்தார்கள். அவர் சொன்னார்கள், என்னதான் விலையேறினாலும் நாங்கள் வாழுவோம் இந்த நாட்டிலே. ஏனென்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை, பெட்ரோல் இல்லாட்டி எங்களுக்கு சைக்கிள் இருக்கின்றது, அது மட்டுமல்ல மின்சாரம் இல்லாட்டி எங்களுக்கு லாம்பு இருக்கின்றது. எங்கள் இருப்பதை கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இந்த இலங்கையிலே வாழ்ந்து காட்டுவோம். நாங்கள் இந்தியாவிற்கும் போகத்தவில்லை, கனடாவிற்கும் போகத்தவில்லை. இருக்கின்ற எங்களுடைய வளங்கள் இருக்கின்றது. இந்த ஈழ நாட்டிலே போதிய அளவு வளங்கள் இருக்கின்றது.
இந்த நாடு கடலால் சூழப்பட்டது. அத்தனை வளங்களையும் பாவித்துக் கொண்டு இந்த நாட்டிலே என்னதான் விலையேற்றங்கள் வந்தாலும் எங்களை ஒரு பூந்தோட்டமான வாழ்க்கையை மாற்றுவோம் என்று பல பேர் சொன்னார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இவர்கள் அதாவது சொன்னார் தம்பி காதலை பற்றி எல்லாம் சொன்னார்கள். அதாவது உண்மையாக ஒரு இளைஞர்களுடைய பருவத்திலே காதல் என்பது மிக முக்கியம். அந்த காதலுக்கு கொரோனா ஒரு காலமும் தடை அல்ல. அவர்கள் இன்று நவீன தொடர்பாடல் அதுக்குரிய வசதிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அந்த தொடர்பாடல் வசதிகள் ஊடாக அவர்கள் இன்று தங்களுடைய காதலினுடைய பல்வேறு படிவங்களில் சென்று இன்று தங்களுக்குள்ளான அந்த அன்பை பரிமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய வாழ்க்கையினை பூந்தோட்டங்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் எங்களுடைய வாழ்க்கை. அடுத்ததாக இவர்கள் வாழ்க்கை என்றால் என்பதை இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. நடுவர் அவர்களே, அன்றொரு சமுதாயத்திலே பெண்களானவள் அடக்கப்பட்டால் ஒடுக்கப்பட்டால் மகப்பேற்று இயந்திரங்களாகவும் சமையல் இயந்திரங்களாகவும் இந்த பெண்கள் பாருங்கள் இன்று நடுவர்களாக ஜனாதிபதிகளாக பிரதமர்களாக இந்த உலகிலே சித்தரிக்கின்றார்கள், விளங்குகின்றார்கள். இதுதான் ஒரு சமத்துவமான ஒரு வாழ்க்கை முறையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பூந்தோட்டங்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம். இதுதான் வாழ்க்கை முறை. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சமத்துவம் இருக்கின்றது. ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒரு சமத்துவமான வாழ்க்கை முறையிலே ஆண் பெண் என்ற அந்த இரு பிரிவாளரும் நாங்கள் எல்லா தொழில்களிலும் நாங்கள் இன்று உயர் பதவிகளை வகித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இன்று ஆண்களும் பெண்களும் சேர்ந்து வாழ்க்கையை பூந்தோட்டங்களாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். நடுவர்களே, அது மட்டுமல்லாமல் எங்களுடைய சமுதாயத்திலே ஒரு குறிப்பிட்ட 70ஆம் ஆண்டு 80ஆம் ஆண்டுகளில் அதுவும் யாழ்ப்பாண சமுதாயங்களிலே ஒரு சாதி அடக்குமுறைகள் அதிகமாக காணப்பட்டது. பாரதி சொன்னான், பறச்சி ஏதடா பணத்து ஏதடா ரச்சி தோல் எலும்பிலும் இலக்கமுட்டுன்றோடு சொன்னான். அப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்திலே நாங்கள் வாழ்ந்தோம். ஆனால் அந்த சாதி அடக்குமுறைகள் எல்லாம் புறம் தள்ளி நாங்கள் இன்று ஒரு மனித சமுதாயம் என்ற ஒரு குலத்திலே இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் வாழ்க்கையை நாங்கள் இன்று பூந்தோட்டங்களாக மாற்றிக் கொண்டிருக்கின்றோம். இன்ன வீட்டுக்கு வந்தால் சிரட்டையில் தண்ணீர் என்ற வழக்கம் இல்லை. இன்று எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒரு மனித சமுதாயம் என்கின்ற அந்த ஒரே ரத்தம் என்கின்ற அந்த துணையிலே நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த மனித குலம் என்ற அந்த ஒரு எல்லோரும் ஒருவர்கள் என்ற அந்த பொது உடைமையிலே நாங்கள் அந்த மனித பண்பிலே நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் வாழ்க்கை பூந்தோட்டமாக நாங்கள் இன்றைய சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கொரோனா போன்ற இடர்காலங்கள் வந்தாலும் அதில் நாங்கள் வெற்றி கொண்டு வாழ்கின்றோம் அல்லவா? அதுதான் வாழ்க்கை. அதாவது இவர்கள் சொன்னார்கள், உக்ரைன் மக்கள் போராட்டத்தின் அவதியிலே உண்மை அவர்கள் போராட்டத்தில். ஆனால் ஒரு உக்ரைனிய குடிமகளிடம் அன்று ஒரு பேட்டி, ஒரு காதலனும் காதலியும் சேர்ந்து போராடுகின்றார்கள். அவர்களிடம் போராட்டத்திலே அவர்கள் ஒரு ஊடகவியலாளர் பேட்டி ஒன்று எடுக்கின்றார். அப்பொழுது அவர்கள் அளித்த பதில், நாங்கள் போராடினாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே எங்களுடைய வாழ்க்கையை பூந்தோட்டமாக மாற்றுவதற்கு ஒரு நிம்மதியான ரஷ்யாவிலிருந்து நாங்கள் ஒரு சுதந்திரம் தொடர்ச்சியாக நாங்கள் ரஷ்யாவோடு பிணக்கப்பாடில்லாமல் ஒரு நிரந்தரமான சமாதானத்தை நோக்கி எங்களுடைய வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்வதற்கு நாங்கள் போராடுகின்றோம். ஆகவே இது எங்களுக்கு போராட்டமாக தெரியவில்லை. ஒரு காதலனும் காதலியும் களத்திலே நின்று போராடுகின்றார்கள். ஆகவே என்னதான் சொல்கின்றோம் என்று சொன்னால், போராட்டங்கள் இருந்து ஏன் போராட்டங்கள் இருக்கின்றன, தங்களுடைய வாழ்க்கையை பூந்தோட்டங்களாக மாற்றுவதற்குத்தான் ரஷ்யா அதாவது உக்ரைன் மக்களும் ரஷ்யாவுக்கு எதிராக களத்திலே நின்று போராடுகின்றார்கள். ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் மக்களே களத்தில் இறங்குகிறார்கள். ரஷ்ய படைகள் நகர விடாமல் தடுக்கிறார்கள் என்றால் என்ன? தங்களுடைய வாழ்க்கையை அடுத்த நாட்களிலே பூந்தோட்டங்களாக மாற்றுவதற்கு, தங்களுடைய நாட்டிலே நிம்மதியாக வாழுவதற்கு போராடுகிறார்கள். ஏன்? வாழ்க்கையை பூந்தோட்டமாக மாற்றுவதற்கு. அப்ப இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பாருங்கள், மிக முக்கியமான நடுவர் அவர்களே, இவர்கள் சொன்னார்கள் பாலியல் பற்றி சொன்னார்கள், அதைவிட போதைப் பொருள் பாவனை பற்றி சொன்னார்கள், விவாகரத்து பற்றி சொன்னார்கள். உண்மையிலேயே நாங்கள் இப்போ எங்களுக்கு தரவுகள் இருக்கின்றபடியால் எங்களுக்கு அவை அதிகமாக தெரிகிறது. உண்மையிலேயே அந்த காலங்களை விட இன்று நாங்கள் சமுதாயத்துக்கு பயந்து கட்டுக்கோப்புடன் இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையாக நீங்கள் அந்த எங்களுடைய ஆதி இலக்கிய காலங்களிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், கைகூடாத காதல்கள் எத்தனை நடந்தது, தகப்பனை தெரியாத குழந்தைகள் எத்தனை பேர் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று சட்டங்கள் எங்களை வகுக்கின்றது. சட்டங்கள் இன்று எங்களை மனிதர்களை ஆற்றுப்படுத்துகின்றது, வழிப்படுத்துகின்றது. நாங்கள் அதனாலே எங்களுடைய வாழ்க்கையை பூந்தோட்டங்களாக, சட்டங்களுக்காக இந்த சூழ்நிலையை நாங்கள் பூந்தோட்டங்களாக மாற்றிக் கொண்டிருக்கின்றோம். ஆக விவாகரத்து என்பது அல்ல போதைப் பொருள் பாவனை என்பது இந்த காலத்தில் வந்ததல்ல. அது மனித சமுதாயம் தோன்றிய காலத்தில் தொடக்கம், சங்க காலம் தொடக்கம் அந்த பிரச்சனை இருந்தது. ஆகவேதான் சொல்கின்றோம், பிரச்சனைகள் காலத்துக்கு காலம் வரும். ஆனால் நாங்கள் அவற்றை வெற்றி கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை பூந்தோட்டங்களாக மாற்றிக் கொண்டிருக்கின்றோம்.
இன்றும் நாங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பல்கலைக்கழகங்களிலே ஆய்வு ரீதியான அறிவியல் ரீதியான கல்விகளை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம். பல்கலைக்கழகங்களிலே பல இன சகோதரர்களுடன் சேர்ந்து வாழ்கின்றோம், படிக்கின்றோம், அவர்களுடைய வீடுகளுக்கு செல்கின்றோம், அவருடைய கலாச்சாரங்களில் பங்கெடுக்கின்றோம். அப்படி வருகின்ற ஒரு சந்தோஷம், இன்பம், அதுதான் ஒரு பூந்தோட்டமான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இடர்கள் வந்தாலும் அவற்றையும் வெற்றி கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை இன்றைய காலகட்டத்திலும் நாங்கள் பூந்தோட்டங்களாகத்தான் எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று வாருங்கள், பல இடங்களிலே இருந்து இந்த அவையிலே ஒன்று கூடியிருக்கின்றோம். தமிழை வளர்க்கின்றோம், எங்களுடைய திறமைகளை வளர்க்கின்றோம். வாழ்க்கையை இன்றும் நாங்கள் இந்த நிமிடத்திலும் விலை உயர்வென்று அவர் கனடாவிலிருந்து வந்திருக்கின்றார், முல்லைத்தீவிலிருந்து வந்திருக்கின்றார், கொழும்பிலிருந்து வந்திருக்கின்றார். அவர் பாருங்கள், எங்களுடைய வாழ்க்கை பூந்தோட்டமாகத்தானே காணப்படுகின்றது என்ற கேள்வியோடு என்னுடைய இந்த விவாதத்தினை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சுதர்ஷனுடைய பதில் மிகவும் சரியாக எதை சொல்ல வேண்டுமோ அதை சரியாக சொல்லி சென்றது. எங்களுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு துன்பங்களுக்கு, அதாவது ஒரு காதலனும் காதலியுமாக களத்திலே நிற்கிற பொழுது அந்த களம் பூந்தோட்டமாகவே மாறிவிடுகிறது. ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கை மீதான நம்பிக்கை, தேசத்தின் மீதான பக்தி, இந்த இரண்டும் சேருகிற பொழுதே அந்த இடம் மகிழ்ச்சியானதாக மாறிவிடுகிறது. மகிழ்ச்சிக்கான வித்திடலாக அது இருக்கிறது. அதே போலத்தான் விழுவது என்பது எல்லாம் இயல்பான விடயங்கள். ஒரு நாட்டிலே பிரச்சனைகள் வருவதும் இயல்பானது தான். ஹிரோஷிமா நாகசாக்கியை எடுத்துக்கொண்டால் அவ்வளவும் அழிந்து போனது. ஆனால் இன்றைக்கும் ஜப்பான் உலகத்தினுடைய பொருளாதாரத்திலே மிக முக்கியமான பங்காளியாக இருக்கிறது. ஜெர்மனை பார்க்கலாம். ஜெர்மன் ஒரு நாட்டுக்கு பொருளாதாரத்துக்கான எந்த வளங்களும் அழிந்து போன பின்னும் ஒரு நாடு தன்னுடைய நிலையிலே இருந்து பொருளாதாரத்திலே உயர்ந்து வந்திருக்கிறது என்றால் அது ஜப்பான். இன்னொரு நாடு, எல்லோரும் சொல்லுவார்கள் மானம், அதாவது ஒரு நாட்டுக்கு வெறுமனே பொருளாதாரம் போதாது, வெறுமனே ஒரு நாட்டுக்கான ரெப்யூட்டேஷன் என்று சொல்லப்படுகிற நாட்டினுடைய மரியாதை என்பதும் அவ்வளவு, அதாவது இரண்டும் இணைகிற பொழுதுதான் அந்த நாடுகள் தங்களுடைய நிலையை உலக அளவிலே தக்க வைக்கலாம். அதிலே ஒன்றுதான் இந்த ஜெர்மனுக்கு நடந்த பிரச்சனை. இந்த இரண்டாம் உலக போரின் பின்னர் உலக நாடுகளுக்கு ஒரு ரைவலாகத்தான் ஜெர்மன் தன்னை காட்டிக்கொண்டது. அந்த போரின் பின்னர் ஜெர்மன் மீதான மக்களினுடைய பார்வை மிக பயங்கரமாக இருந்தது. உலகத்திலே மோசமானவர்கள் யார் என்றால் ஜெர்மனியர்கள் என்கிற நிலையிலே இருந்தார்கள். ஆனால் அதை மாற்றி இன்றைக்கு யுத்தங்கள் நடக்கிற பொழுது அமைதி காத்து சமாதானத்துக்கான நாடாக தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளுகிற அளவிலே இன்றைக்கு ஜெர்மன் ரெப்புடேஷனில் உயர்ந்து நிற்கிறது. அழிந்து போய்கொண்டிருந்த அழிந்த ஜப்பான் பொருளாதாரத்திலே உயர்ந்து நிற்கிறது. அப்படி என்றால் ஒரு சிறு நம்பிக்கை, ஒரு சிறு வாழ்க்கைக்கான, அதாவது இவர்கள் சொன்ன பூந்தோட்டம் கூட தேவையில்லை, பூக்கன்றுகளுக்கான வித்துக்கள் இருந்தால் காணும் இந்த வாழ்க்கை காலம் எங்களுக்கு எப்படியோ மாற்றி பூங்காக்களாக தரும் என்கின்ற அந்த நம்பிக்கை இருக்கிறதே. அப்படி என்றால் இலங்கைக்கு இந்த போராட்டம் பெரிதா என்று கேட்டால் இதைவிட மோசமான நிலைமையிலே இலங்கை இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. எங்களுடைய மக்கள் இதைவிட துன்பங்களை, அதாவது இன்றைக்கு பார்த்தால் துன்பமாக இலங்கையர்களாக ஒன்றாக நிற்கிறோம். முன்பெல்லாம் இலங்கைக்குள்ளேயே பிரிவாக ஒவ்வொருவர் வேறுபட்ட துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தோம். இலங்கையிலே இருக்கிற மக்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. இன்றைக்கு மண்ணெண்ணெய்க்கு கியூல நிற்கிறது யாழ் மாவட்டத்துக்கு புதிதல்ல. அதாவது இன்றைக்கு இருளிலே இருப்பது கிளிநொச்சிக்கு புதிதல்ல. ஆனால் இன்றைக்கு காலிக்கோ கம்பகாவுக்கோ அம்பாந்தோட்டைக்கோ இது புதிது. இந்த துன்பங்கள் இன்றைக்கு சமனாக பகிரப்படுகிற அந்த சமத்துவ கொள்கை இருக்கிறதே, இந்த இடத்திலே கூட நாங்கள் மற்றவர்களுடைய வலிகளை உணர கற்றுக்கொள்ளுகிறோம். மற்றவருடைய வலிகளை உணர கற்றுக்கொள்ளுகிற பொழுது கூட வாழ்க்கை இனிவரும் காலங்களில் பூந்தோட்டமாக மலர இருக்கலாம் என்கிற நம்பிக்கை இருக்கிறதே. தவறான முடிவுகளை எடுக்கிறீர்கள் என்று நாங்கள் பலருக்கு பல தடவை சொல்லி இருக்கிறோம். ஆனாலும் எடுத்தார்கள் பெரும்பான்மை என்கிற கட்டத்திலே இன்றைக்கு அதை நினைத்து வருந்துகிற அந்த திருத்தம் இருக்கிறதே, இது எங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு மகிழ்ச்சியாக கொண்டு போவதற்கான அடிக்கல்லாக ஏன் பார்க்க கூடாது என்கிற அந்த தொனி சுதர்ஷனுடைய பேச்சிலே எனக்கு இருந்தது. இந்த விடயங்கள் தான் நான் எதிர்பார்த்திருக்கக்கூடிய வெற்றிக்கான விடயங்கள். அப்படியானால் இந்த பக்கத்திலிருந்து இந்த பக்கத்துக்கு வெற்றியை எது மாற்றும்?
என்கிற கேள்வி அவருடைய பேச்சிலே தான் தங்கி இருக்கிறது. இன்றைக்கு எது மாற்றப் போகிறது என்று நான் நினைக்கிறேன், எதை வைத்து என்னுடைய முடிவை நான் கொண்டு வரலாம் என்றால், இந்த நம்பிக்கைகளையும் உடைக்கக்கூடிய ஏதோ ஒரு பெரிய போராட்டத்துக்குள்ளே சுழலுக்குள்ளே சிக்கி இருக்கிறோம். அந்த சுழலிலிருந்து ஜப்பான் எழுந்த மாதிரியோ ஜெர்மன் எழுந்த மாதிரியோ எங்களால் எழ முடியாது என்று ஒரு சில நாடுகள் இருக்கின்றனவென்றால், இன்றைக்கு இந்த உலகம் இனி ஒரு நம்பிக்கை என்கிற வித்தையே தராது என்கிற போராட்டம் எங்களிடம் இருக்கிறது என்றால், போராட்டத்தில் சிதையுண்டுதான் போகிறோம் என்பதை இந்த அவைக்கு இவர்கள் நிறுவினார்கள் என்றால் இவர்களுடைய பக்கம் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படியானால் அப்படி பெரிய பிரச்சனை எது என்று இவர்கள் அடையாளம் காண வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு, அதற்கும் திருப்பவும் அதே தரவுகளோடு அதே சமுதாய கற்கைகளையே கற்கிற மாணவியைத்தான் நான் பேசுவதற்கு அழைக்க இருக்கிறேன். சமுதாய மற்றும் பிராந்திய கற்கைகளை, அதாவது பிராந்திய திட்டமிடல் கற்கைகள், யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய 2ஆம் வருடம் கலைப்பீட மாணவி சதுர்ஷா சிவலிங்கம் அவர்கள். அவரை பேரன்போடு அழைக்கிறேன். மாதா பிதா குரு தெய்வம் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று எங்களோடு போட்டியிட்டு கொண்டிருக்கும் எங்கள் கருத்துக்களை நிராகரித்து பேசிக் கொண்டிருப்பவர்களுக்கும் எங்கள் அணியினருக்கும், இதற்கெல்லாம் தாண்டி இன்று நடுநிலையாக நின்று தீர்ப்பு வழங்க காத்து கொண்டிருக்கும் நடுவர் அவர்களுக்கும், எனது பேச்சினையும் என் தரப்பு எதிர்த்தரப்பு பேச்சினையும் கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் வணக்கங்கள். இவர்களை பொறுத்தவரையில் போராட்டம் என்பது சண்டையிட வேண்டும், ஆயுதத்தை ஏந்தி சண்டையிட வேண்டும் என்பதுதான் எதிர்த்தரப்பினருடைய கருத்து. பட்டிமன்ற பாணிக்கு வர வேண்டுமானால், ரத்தமின்றி சத்தமின்றி யுத்தம் ஒன்று நடக்கிறது எங்கள் நாட்டில், போராடுங்கய்யா, போராடித்தான் பாருங்களே. சாலமன் பாப்பையா சொல்ற மாதிரி தான் சொல்ல வேண்டியிருக்குது இன்றைய தலைமுறையினருக்கு. ஏன் இன்னும் இலங்கை அபிவிருத்தி அடையவில்லை? பூந்தோட்டமா இருக்கிறது. இவ்வளோ பிரச்சனையும் தாண்டி நாங்கள் தேர்தல் செஞ்சோம், இவ்வளோ பிரச்சனையை தாண்டி பால்நில சமத்துவத்தை கொண்டு வந்தோம். அப்போ நிலைப்பெண் அபிவிருத்தி தேவையில்லை. நிலைத்து நிற்கும் அபிவிருத்தியினுடைய 17 இலக்குகளையும் எடுத்து விட வேண்டியதான் நீங்க சொல்ற பூந்தோட்டமாக இருந்தால். நான் ஒரு திட்டமிடல் மாணவி, அந்த வகையில சொல்றேன். திட்டமிடல் மாணவி எனக்கு தெரியுது, இவர்களுடைய ஆசையெல்லாம் குறுகிய இலக்கோடு பயணிக்கிறது. நாளைக்கு சந்தோஷம் போதும், நாளைக்கு செத்துட்டா அது என்ன செய்ய போறது, அதனால இன்னைக்கு சந்தோஷமா இருந்துருவோம் அப்படிங்கிற எண்ணோட்டம் தான் இவர்களுடைய பேச்சில் எனக்கு தெரிந்தது. உண்மையில் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு சந்தோஷம் வேண்டுமானால், பூந்தோட்டம் வேண்டுமானால், அதற்கு நீங்கள் போராடித்தான் வர வேண்டும். நாம் அனைவரும் ரஜினியின் வாரிசுகள் கிடையாது. ஒரே பாட்டில் அனைவரும் நல்ல பணக்காரர்களாகி இன்றைய உலகத்தை வெல்றதுக்காக. நான் பல்கலைக்கழகம் வந்த வாழ்க்கையிலிருந்து என்னுடைய போராட்டத்தை சொல்றேன். நான் பல்கலைக்கழகம் வந்த நேரமோ தெரியவில்லை, ஆரம்பிச்சு வராத புயல் ஒன்று வராதாங்கிற பெயரோட வந்துச்சு, குண்டு வெடிச்சிச்சு. இதெல்லாம் தாண்டி போய் கொரோனான்னு கொண்டு வந்தார்கள். கொரோனா கொண்டு வந்த பிறகு எங்களுடைய வாழ்க்கையில அடுத்த எண்ணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, எங்களை அப்படியே வீட்டுக்குள் முடக்கினார்கள். முடக்கி 90வது வருடத்தில் பிறந்தவர்கள் நாங்கள், அதாவது 90லிருந்து 2000ற்குட்பட்ட ஆண்டில் பிறந்த எங்களுக்கு கல்யாணம் கனவாகி போச்சுமா, போராட வேண்டி இருக்குது. வீட்டில் 24 வயசு தாண்டிருச்சு, சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. காரணம் பூந்தோட்டம். நிச்சயமாக பூந்தோட்டம் கிடையாது. இந்த சாரியை உடுத்தி இங்க நின்று பேசி கொண்டிருக்கிறதற்கே நான் போராட வேண்டி இருக்கிறது. காலையில 9 மணிக்கு எழும்புற பிள்ளைகளை 6 மணிக்கே எழும்புங்க அப்படின்னா அது போராட்டம் தானே. வாழ்க்கையில போராடினா தான் வெல்ல முடியும், அதைத்தான் நாங்க சொல்றோம். ஆனா வாழ்க்கையில பூந்தோட்டம் தான் போராட்டத்துக்கு வழிவகுக்குதுன்னா நிச்சயம் கிடையாது. இவங்க 3 பேர் சொன்ன ஒட்டுமொத்த கருத்துக்களின் அடிப்படையில் பூந்தோட்டம் இறுதியில் தெரிகிறது, போராட்டம் முன்னிலையில் தெரிகிறது. முன்னிலையில் இருக்கின்ற போராட்டத்தை நான் வெற்றி அடைந்தால்தான் நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற அந்த பூந்தோட்டம் உங்களுக்கு கிடைக்கும் அல்லவா? உசுரே போகுது உலகத்தை வாழ்க்கையை நினைக்கையில, மாம்பழம் கிடைக்கல, மாம மகனும் கிடைக்கல, என்ன சொல்ல வாழ்க்கையில. அக்கறை பச்சையில் நீங்க இருந்து பார்த்தா இக்கரை சந்தோஷம் தெரியுமா? அடுத்தவன் செருப்புல இருந்து ஏறி நின்று பாருங்கள். ஒரு மெய்யல் ஒன்று இருக்கிறது, தத்துவம் ஒன்று இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தவர் செருப்பில் ஏறி நின்று பாருங்கள், அவர்களுடைய போராட்டம் என்பது உங்களுக்கு தெள்ள தெளிவாக தெரியும். நடுக்கடலில் இருக்கின்றவர்களுக்குத்தான் தெரியும் ஆழம். நன்னீரில் மீன் பிடிப்பவனுக்கு எதற்கையா ஆழம்? இந்த ஆழத்துல நம்ம இந்திய எல்லை மீனவ பிரச்சனைனா எல்லா மீனவர்களையும் சொல்றது. ஆனா கரையோரத்துல இருந்து மீன் பிடிப்பவருக்கு தான் தெரியும் அவனுடைய போராட்டம். ஆனா அவனை யாரும் கண்டுகொள்றது கிடையாது. ஒரு வாழ்க்கை ஒன்றை வாழ வேண்டுமானால் போராடணும். நான் போராட்டத்தை தவறென்று என்றும் சொல்லவில்லை. நான் அத்தனை பேர்களுக்கு மத்தியில் போராடியதால் தான் இன்று பல்கலைக்கழகத்தில் என்னுடைய
இடத்தை பிடித்து கொண்டு இதோ இங்கு நின்று பேசிக்கொண்டிருக்கின்றேன். நான் இந்த உலகத்தில் வர வேண்டும் என்றால் போராட வேண்டும். அவர் சொன்னார், அணுக்கள் அத்தனை பேருக்கு முன்னாடி போராடி வந்தாலும் அந்த கிடைக்கிற சந்தோஷம், அதுக்கப்புறம் குழந்தைய வளர்க்குற பிரச்சனை இருக்கு இல்லையா, அந்த போராட்டத்தை மறந்து போய்விட்டார் தோழர். அது மட்டும் இல்லை, இவர்கள் அனைவரும் சொல்வது ஒரு குறுகிய கால பூந்தோட்டத்தை பற்றி. நான் நீண்ட கால போராட்டத்தை பற்றி கூறுகின்றேன். ஜப்பான் சொன்னார்கள், ஜப்பான் அத்தனை பிரச்சனையும் தாண்டி இன்றைய தினத்தில் முன்னேறி கொண்டு இருக்கிறது என்றால் போராடியதால் தான். அந்த போராட்டத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும். நிறுத்திவிட்டால் உன் ஆட்டமும் நின்றுவிடும். இந்த உலகத்திற்கு வந்த நான் போராடினால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நம்மை சுருக்கென்று கடிக்கும் எறும்பை நசுக்கிக் கொள்கின்றோம். மிதிக்க வரும் யானையை துப்பாக்கி கொண்டு சுட்டு தள்ளுகிறோம். நம் உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற நினைக்கிற அத்தனை விஷயங்களையும் இல்லாமல் செய்துவிட்டு உயிர் வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கின்றோம். இந்த போராட்டம் தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளை நிலைத்து நிற்க வைக்கும். நான் உங்கள் 3 பேருக்கிட்டையும் ஒரே ஒரு கேள்விதான் கேட்குறேன். உங்கள் 3 பேருக்கிட்டையும் தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, உழைப்பு, இந்த 3ம் இருக்கிறதா? இருக்கிறது. அப்ப நீங்க போராடுறவர்கள் தானே, அப்புறம் என்னங்கம்மா பூந்தோட்டம் என்று சொல்கின்றீர்கள்? போராட்டம் என்பது தன்னம்பிக்கையுடன் முயற்சியுடன் தன்னை வருத்தி உழைத்தாலே அங்கு போராட்டம் ஆரம்பித்து விடுகின்றது. இந்த போராட்டம் தான் உன்னை அடுத்த நிலைக்கு வரும். இன்று மகாத்மா காந்தியை நினைக்கின்றேன், கோட்டாபய ராஜபக்ச எங்களுடைய ஜனாதிபதி, அவரை நான் போராடி இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றார். அதன் பிறகு இருக்கின்ற விடயங்கள்லாம் அப்பால் இருக்கின்றது. ஆனால் போராட்டம் இருந்தால் மட்டும்தான் உன்னால் வாழ முடியும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. பாவேந்தர் பாரதிதாசன் பாடினார். யாரை பற்றி என்றால் இந்த இயந்திர உலகத்தை பற்றி பாடினார். எந்திர கூட்டங்களே உங்கள் ஆதியந்தம் சொல்லவோ, நீங்கள் ஊர் தொழிலாளர் உழைத்த உழைப்பில் உதித்த மெய்யல்லவா. அந்த இயந்திரங்கள் நின்றனாலதான் நீங்க படிக்க சென்றீர்கள், பெண்களை படிக்க வைத்தார்கள். பெண்கள் படித்து இன்றைய தினத்தில் உயர்ந்து நிற்கின்றார்கள். இதோ மீண்டும் அந்த பிரச்சனை வந்துவிட்டது. கேஸ் இல்லை என்று நம்ம கரண்ட்ல இருக்கின்ற மின்னடுப்பை பயன்படுத்தினோம். மின் பிரச்சனையும் ஏற்பட்டுச்சுன்னு விறகடுப்புக்கு பாருறோம். விறகு இல்லையம்மா, எங்க போய் தேடுறது விறகு? இதற்கும் போராட வேண்டியிருக்கு. ஒரு வேளை சோறு நாம் சமைத்து சாப்பிட வேண்டுமானாலும் அதற்கு போராடித்தான் ஆக வேண்டும். அப்படி போராடவில்லை என்றால் நீ வாழவே தகுதி இல்லாதவன், எதற்கு வாழ்கின்றாயடா மானிடா அப்படின்னு நான் மட்டுமல்ல, என் தரப்பினர் நடுவர் கூட கேட்கலாம். அது இன்றைய நிதர்சனம் அதுதான். நீங்க போராடாம வாழ்க்கை பூந்தோட்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகளையும் சந்திக்காமல் வந்திருக்கின்றீர்கள் என்றுதான் அர்த்தம். அதனால் கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்க இந்த வாழ்க்கையை போராடி ஜெயிச்சு காட்டுங்க. போராடினால் தான் வெல்ல முடியும். தல அஜித்தை பாடி இருக்கின்றார். அதனால் இந்த களத்தினூடாக உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், போராட்டம் இல்லாத வாழ்க்கை அல்ல. அதை பூந்தோட்டமாக மாற்றுவது உங்கள் கையில் தான் இருக்கிறது. ஆனால் அதற்கு போராடி உங்களுடைய நிலைப்பை நிலைத்திருக்க வையுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நதிகள் வெவ்வேறு இடங்களில் ஊற்றெடுத்தாலும் எல்லாம் கடலை தான் சேர்கிறது. இந்த வாதமும் அப்படித்தான். என்னை பொறுத்த வரைக்கும் 2 அணிகளாக பிரிந்து பேசினாலும் இறுதியிலே அவர்கள் முடித்ததென்னவோ ஒன்றுதான். இவர்கள் சொல்லுகிறார்கள் போராடி இறுதியிலே பூந்தோட்டம் கிடைப்பதனாலே வாழ்க்கை பூந்தோட்டம் என்று. இந்த பக்கம் சொல்லுகிறார்கள் அந்த பூந்தோட்டம் கிடைப்பதற்காக போராடி கொண்டிருக்கிற அந்த நிகழ்காலம் வாழ்க்கையிலே சுவாரஸ்யமானதுதான், அதையும் எதிர்கொள்ளுங்கள், அல்லது அந்த போராட்டங்களையும் கடந்துதான் உங்களுடைய பூந்தோட்டங்களுக்கு நாங்கள் பயணிக்க இருக்கிறோம். ஆக இருவருடைய கருத்தும் ஒன்றுதான். கிட்டத்தட்ட பார்க்கிற பொழுது இருவருமே போராட்டம் என்பதை தவிர்க்க முடியாதது என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இருவரும் போராட்டத்தினாலே வரப்போகிற விளைவு மகிழ்ச்சியானது என்பதையும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இதை தவிர்க்க முடியாது, வாழ்க்கையில இதெல்லாம் இருக்கத்தான் போகிறது என்பதையும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்படி பார்க்கிற பொழுது இந்த வாதம் ஒற்றை புள்ளியிலே வந்து சந்திக்கிறது. இந்த வாழ்க்கையினுடைய நிதர்சனம் யதார்த்தம் எதுவென்று பார்த்தால் 2மே இணைந்திருக்கிறது தான். தங்கையினுடைய பேச்சு என்னை அதிகம் கவர்ந்ததுக்கு காரணம் மிக யதார்த்தமான விடயங்களை பேசினார். மிக யதார்த்தமாக இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற இந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டாமல், இந்த பிரச்சனைகளை இந்த போராட்டங்களை எதிர்கொள்ளாமல் வாழ்க்கையை வாழ்கிறேன் என்று சொல்லுவதெல்லாம் ஒரு 3rd person பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கொண்டு இந்த வாழ்க்கையை சும்மா ஒரு வீடியோ ஷோவாக பார்ப்பது போன்றது தான். நீங்கள் வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறீர்கள் என்றால் போராட்டத்தை அனுபவிப்பீர்கள். போராட்டத்திலே, அதாவது போராடாமல் வாழ்க்கையிலே எந்த கட்டத்தையும் நாங்கள் நெருங்கிவிட முடியாது. ஆகவே வாழ்க்கை முழுவதும் வாழுவதற்கு போராட்டம் என்கின்ற அந்த போராட்ட குணம் எங்களுடைய மனதிலே இருந்திருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே ஒவ்வொருவரையும் போராளியாக மாற்றிவிட்டு அமர்ந்திருக்கிறார். அப்படி இப்போ எல்லாருமே போராளிகளான பிறகு
போராளிகளினுடைய வாழ்க்கை, இந்த போராளிகளினுடைய வாழ்க்கை போராட்டங்களாலா பூந்தோட்டங்களாலா நிறைந்தது என்கிற இந்த என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேச்சுக்களையும் கேட்டதுக்கு பிறகு நான் கடைசியில ஒற்றை புள்ளியில நிற்க வேண்டிய நிலைமை. ஆனா கடைசியில நான் இந்த ஒரு புள்ளியில முடிச்சுட்டு போக முடியாது. விவாதத்துக்கு 2ல எது வெற்றி என்று சொல்ல வேண்டும். அதனால ஒரு குழப்பம் இருக்கிறதால அடுத்த சுற்றுக்கு போறோம். இப்ப இந்த சுற்று எனக்கு சொல்ல வேண்டும், உண்மையிலே போராட்டமும் இந்த பூந்தோட்டமும் எப்படி வேறுபட்டு நிற்கிறது? நீங்களும் அவர்களும் எந்த இடத்திலே உங்களுடைய கருத்து மேலே போகிறது என்பதை நீங்கள் 3 பேரும் சொன்னீர்கள் என்பதை எனக்கு சொல்லியாக வேண்டும். அப்படி சொன்னால்தான் நான் ஒரு முடிவுக்கு வரலாம். இல்லை என்றால் நான் இன்றைக்கு வாதத்தை கேட்ட வரையிலே எனக்கு ஒரே ஒரு முடிவு இருக்கிறது. வாழ்க்கை என்றால் போராட்டம் பூந்தோட்டம் 2ம் இணைந்ததுதான் என்கின்ற ஒரே கருத்து தான் இன்றைக்கு எனக்கு நிற்கிறது. ஆக இப்போ இந்த அடுத்த சுற்றுக்கு போகிறோம். அடுத்த சுற்றை விவாதத்தினுடைய மரபுகள் இப்படி சொல்லுகிறது, ஒருவர் வாதத்தை ஆரம்பித்தால் அவர்தான் வாதத்தை முடிக்க வேண்டும். அப்படியானால் எதிரணியிலே, அதாவது இந்த வாதிகள் அணியிலே இருப்பவர்கள் விவாதத்தை முடிக்கிற காரணத்தினாலே விவாதத்தினுடைய பிரதிவாதிகளாக இருக்கக்கூடிய தம்பி சஜீவனுடைய அணியினை பிரதிநிதித்துவப்படுத்தி இன்றைய தொகுப்புரையை வழங்குவதற்காக சஜீவனை பேரன்போடு அழைக்கிறேன். மீண்டும் ஒரு கணம் இவ்வவைக்கு தலை சாய்த்து நேரடியாக எனது தொகுப்புரைக்கு செல்லலாம் என நினைக்கின்றேன். அந்த வகையில் இதுவரை நேரமும் நடைபெற்ற எமது பட்டிமன்றத்தின் தலைப்பானது இன்றைய காலகட்டத்தில் வாழ்க்கை என்பது போராட்டமா பூந்தோட்டமா? அந்த வகையிலே வாழ்க்கை என்பது போராட்டம் என்பதற்கு மிகச்சிறந்த உண்மையான நிதர்சனமான கருத்துக்களை நாங்கள் இவ்விடத்திலே பதிவிட்டிருந்தோம். அது மட்டுமல்லாது எதிரணியினர் கூடி சென்ற சில கருத்துக்களுக்கு நான் இவ்விடத்திலே பதிலடி கொடுக்கலாம் என நினைக்கின்றேன். எதிரணியினுடைய 2வது பேச்சாளர் தங்கச்சி அழகாக கூடியிருந்தார். மலாலாவினுடைய வாழ்க்கையில் அவ பூந்தோட்டங்களா இப்ப அனுபவிச்சு கொண்டிருக்கிறாண்டு. அவ அந்த பூந்தோட்டங்களை அனுபவிக்கிறதுக்கு முதலாக சரி, இன்றும் சரி, வாழ்க்கையில எவ்வளவு போராட்டங்களை அனுபவிச்சு கொண்டிருக்கிறான்னு சொல்லி உங்களுக்கு யாருக்குமே தெரியல போல இருக்கு. அவ வாழ்க்கையில எத்தனை கொலை மிரட்டல்களை சந்திச்சிருக்கிறா, எத்தனை தரம் பதுங்கி பதுங்கி வாழ்ந்திருக்கிறா என்ற அவட வாழ்க்கை போராட்டங்களை நீங்க படிச்சு பாருங்கோ. அப்ப விளங்கும் வாழ்க்கையில பூந்தோட்டங்களை விட போராட்டங்கள் தான் எப்பயுமே முன்னுக்கு நிற்கிறது என்று சொல்லி. உதாரணமா நடுவரவர்களே, இவர்களுக்கு நான் ஒன்றை விளக்க விரும்புகின்றேன். போராட்டங்களை அனுபவித்து பூந்தோட்டங்களை அடைந்து விடலாம் என்று இவர்கள் கூறினார்கள். ஒன்றை நான் கூற விரும்புகின்றேன். வாழ்க்கையிலே பூந்தோட்டங்களை அடைந்து விட்டோம் என்று சொல்லி உங்கள் போராட்டங்களை நீங்கள் நிறுத்துகின்ற போது உங்கள் பூந்தோட்டங்கள் தரிசு நிலங்களாக மாற்றப்பட்டுவிடும். அதுதான் இந்த உலகத்திலே நிதர்சனமான உண்மையாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆக வாழ்க்கை முழுக்க நாங்கள் போராடி கொண்டுதான் இருக்க வேண்டும். போராடினால் தான் உங்களுடைய வாழ்க்கை முற்றுப்பெறும். இதை நீங்கள் உணர்ந்து கொள்ளாத விடத்து இதை நாங்கள் எவ்வாறு கூற வேண்டும் என்று எனக்கு விளங்கவில்லை. அது மட்டுமல்லாது எதிரணியினுடைய சகோதரி எங்களுக்கு தொலைத்தொடர்பு சாதனங்கள் பற்றி தெரியவில்லை, விஞ்ஞான வளர்ச்சி பற்றி தெரியவில்லை, அதனால் காதல் பற்றி கவலைப்படுகிறோம் என்று சொன்னார். சகோதரி, ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், இந்த தொலைத்தொடர்பு சாதன காதல்கள் இன்று லிங்குகளாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அது அத்தனை பெண்களும் வாழ்க்கையில் சந்திக்கின்ற போராட்டங்களாக காணப்படுகின்றது. அவற்றை மறைந்துவிட்டு நான் தலைநகர மாவட்டத்திலே இருக்கின்றேன், எனக்கு அத்தனையும் கிடைத்து விட்டது, வாழ்க்கை முழுக்க பூந்தோட்டமாகத்தான் இருக்கும், இவர்கள் எங்கே இருந்து வந்திருக்கின்றார்கள் என்று கூட தெரியாமல் உங்களது வாழ்க்கை போராட்டமாக இருக்கின்றது என்று சொன்னால் அது உங்களுடைய மனநிலை என்று கூறுவது எனக்கு எவ்வாறு விளங்கிக் கொள்வது என்று கூட முடியவில்லை. அது மட்டுமல்லாது எதிரணியினுடைய சகோதரர் அழகாக சொன்னார், நாங்கள் அங்கே சகோதர மொழி சகோதரர்களோடு ஒற்றுமையாக இருக்கின்றோம், ஒன்றித்து இருக்கின்றோம் என்று சொல்லி. சகோதரரே, நான் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கின்றேன். இலங்கை சப்ரகமுவ பல்கலைக்கழகத்தில் மாணவர் சங்கத்தினுடைய தலைவராக உங்களால் ஆகிவிட முடியுமா? அல்லது அட்லீஸ்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் ரெஃபாவது உங்களால் ஆக முடியுமா? எங்கே போய்விட்டது அந்த சமத்துவம்? உங்களுடைய சமத்துவம் எங்கே போய்விட்டது? ஆக போராட வேண்டும். போராட்டங்களின் முடிவில் தான் இந்த சமத்துவங்களை கூட எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இன்று கூட நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம், சமத்துவம் எங்களுக்கு முற்றுமுழுதாக கிடைத்து விடவில்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. சகோதரர் அழகாக சொன்னார், யுக்ரைனில் அங்கே காதலியும் காதலனும் போர்க்களத்தில் இறங்குகின்றார்கள் சொல்லி. எங்களுடைய வீர தமிழச்சிகள் தங்களுடைய கொண்டை முடிகளை அறிந்துவிட்டு போர்க்களத்தில் இறங்கினார்களே, எங்கே அந்த முள்ளிவாய்க்கால் பூந்தோட்டமாக ஜொலிக்கின்றதா? போய் பாருங்கள், சுடுகாடு போல் காய்ந்து வறண்டு இன்னும் போரினுடைய வடுக்களை சுமந்து நிற்கின்றது. ஆக போராட்டங்கள் இங்கே இன்னும் முடியவில்லை. தமிழர்கள் இன்னும் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது ஒரு மிகையாகாத கூற்றாக இருக்கின்றது. ஆக போராட்டம் முடிந்து விட்டது, எங்களுக்கு பூந்தோட்டம் அமைந்து விட்டது என்று சொல்லி அங்கே எட்ட இருந்து பார்ப்பவர்களுக்கு தெரியாது.
வலைஞர் மடம் வரை போரினை கண்டுகளித்தவன் என்ற ரீதியில் நான் சொல்கிறேன். போராட்டங்கள் முடிந்து விட்டாலும் இன்னும் அங்கே போராட்டங்கள் உள்ளுக்குள்ளே தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. நாங்கள் அந்த போராட்ட வலிகளை இன்னும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாது சாதி முறை முற்றுமுழுதாக அழிந்து விட்டது என்று சொன்னார். சகோதரர் அவர்களே, எமது சகோதரி சொல்கின்ற போது இலங்கை ஒரு புள்ளி, அங்கே என்ன இருக்கிறது, உலக நாடுகளை உற்று நோக்குங்கள் என்று சொன்னார். ஆனால் எமது சகோதரன் வந்தவுடன் அந்த புள்ளியிலே உள்ள யாழ்ப்பாண மாவட்டத்தை மட்டும் சுட்டிக்காட்டினார். இந்தியாவை எடுத்து நோக்குங்கள், சாதிக்காக இன்றும் கொலைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே முடிந்து விட்டது அந்த சாதிக்குரிய போராட்டம். இன்னும் போராட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. அங்கே எந்தவித பூந்தோட்டங்களும் அமைந்து விடவில்லை என்பதை நீங்கள் எடுத்து நோக்குங்கள். அது மட்டுமல்லாது மகிழ்ச்சிக்கான வித்துடல்களை இவர்கள் உருவாக்க வேண்டுமா? அங்கே தமிழ் மக்களுக்காக மகிழ்ச்சி வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ வித்துடல்கள் உருவானார்கள். அந்த வித்துடல்களின் போராட்டங்கள் இன்னும் முற்றுப்பெறவில்லை. அங்கே எந்த ஒரு பூந்தோட்டங்களும் அமைந்து விடவில்லை. ஆக இன்னும் போராட்டங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றது. அது மட்டுமல்லாது சகோதரி அழகாக சொன்னார், 12 மணிக்கு தலைநகரத்திலே களியாட்டங்கள், எவ்வளவு மகிழ்ச்சி, வாழ்க்கையே பூந்தோட்டமாக இருக்கின்றதாம். நான் சொல்கிறேன், நான் ஒரு கலாச்சாரவாதி, நான் அதை முற்றாக வருகின்றேன். ஏனென்று சொன்னால் நான் ஒரு தமிழன். எனக்குரிய கலாச்சாரங்களையும் கடப்பாடுகளையும் கட்டிக்காத்து அடுத்த பரம்பரைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி துடிக்கின்ற நான் சொல்கிறேன், இவற்றை நான் முற்றுமுழுதாக வருகின்றேன். இது எனக்கு ஒரு போராட்டம். எனது சந்ததிக்கு எனது கலாச்சாரங்கள் கடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த களியாட்டங்களை நான் பூங்காவாக பார்க்கவில்லை, போராட்டங்களாக பார்க்கின்றேன். அது மட்டுமல்லாது மரவள்ளி கிழங்கும் மரவள்ளி துவையலும் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவினுடைய ஆட்சி காலத்திலே சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்களாம். சாப்பிட்டார்கள், சரி, மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்களா என்று அவர்களிடம் கேட்டால் உங்களுக்கு தெரியும் அவர்களுடைய வலிகளும் போராட்டங்களும். அடுத்ததாக பரீட்சைகளை பற்றி கதைத்திருந்தார்கள். நடுவர் அவர்களே, இன்று நான் ஒரு பல்கலைக்கழக மாணவனாக இந்த மேடையிலே பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னால், நான் காப்போத்த சாதாரண தர பரீட்சையில் சித்தியடைந்தவுடன் எனக்கு பூந்தோட்டம் அமைந்து விட்டது என்று சொல்லி எனது போராட்டத்தை நிறுத்தியிருந்தால் நான் இங்கே இந்த இடத்தில் ஒரு பல்கலைக்கழக மாணவனாக நின்றிருக்க முடியாது. ஆக வாழ்க்கை முழுக்க நாம் போராட வேண்டும். போராட்டம் தான் வாழ்க்கை. அங்கே பூந்தோட்டம் என்பது இடையிடையே அந்த போராட்டங்கள் மூலம் நிகழ்ந்து தொட்டு செல்கின்ற சின்ன சின்ன விடயங்கள். அவற்றை நீங்கள் வாழ்க்கையாக தலையில் தூக்கி வைத்து கொண்டாடினால் உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடும் என்பது எனது ஒரு வாதமாக காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாது கீரோசிமா, நாகசாயி போன்ற நகரங்களில் அணுகுண்டுகள் வீசப்பட்ட போதும் அவர்கள் இவ்வாறு வளர்ந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அங்கே பூந்தோட்டம் அமைந்து விட்டது என்று சொல்லி, அந்த பூந்தோட்டத்திற்கு பின்னால் இருக்கின்ற எத்தனையோ மூச்சு திணறலும் வலிகளும் வேதனைகளும் போராட்டங்களும் உமது கண்ணுக்கு தெரிவதில்லை. ஒருவன் வளர்ந்து விட்டான் என்று சொன்னால் அவன் வளர்ந்து விட்டான் என்று தலையில் தூக்கி வைத்து கொண்டாட தெரிகின்ற எமக்கு அவன் எவ்வளவு போராட்டங்களை சந்தித்திருக்கின்றான், எவ்வளவு வலிகளை சந்தித்திருக்கின்றான் என்று எமக்கு சிந்திக்க தெரியாது. அதுதான் நம்மளுடைய முட்டாள்தனமாக காணப்படுகின்றது. ஆக அந்த வலிகளும் போராட்டங்களும் தான் ஒருத்தனை செதுக்கி இருக்கின்றது என்று சொன்னால், வாழ்க்கையில் அந்த இடையிடையே தொட்டி செல்கின்ற பூங்காக்களை விட அந்த போராட்டங்கள் 190% முக்கியமாக காணப்படுகின்றது என்பதை இவ்விடத்தில் ஆணித்தனமாக கூறி, என்னதான் நீங்கள் தலைகீழாக நின்று தண்ணி குடித்தாலும் வாழ்க்கையில் பூந்தோட்டங்களை விட போராட்டங்கள் தான் அதிகளவு நிறைந்து காணப்படுகின்றது என்பதை இவ்விடத்திலே கூறி, போராட்டங்கள் மிகைப்படுகின்ற போதே வாழ்க்கை சுவைப்படும் என்பதை இவ்விடத்திலே கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி, வீழ்வது யாராயினும் வாழ்வது தமிழாகட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வைரஸ் ஸ்டைலில் சொல்ல போனால் ரன் ரன் ரன், லைஃப் இஸ் எ கேம். உனக்கு ஒரு கொஞ்ச நேரம் நீ நின்றுட்டாலும் பின்னுக்கு வந்தவன் உன்னை முந்தி கொண்டே போயிடுவான். ஆகவே வாழ்க்கையில் இன்றைக்கும் முதலாவது வருபவர்களை இந்த உலகம் ஞாபகம் வைத்து கொள்ளும் என்று பார்த்தால், முதலாவதாக ஒருவர் வர வேண்டும் என்றால் தொடர்ந்து ஒருவர் ஓடிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். இந்த ஓட்டம் எப்பொழுது நிற்கிறதோ, நிச்சயமாக இது உண்மையான ஒரு கருத்து, எப்பொழுது நிற்கிறதோ அப்பொழுது நாங்கள் பின்னுக்கு போய்விடுவோம். எங்களுக்கு பின்னாலே ஓடிக்கொண்டு வந்தவர் எப்பொழுதும் முன்னாலே போய்விடுவார். இப்போ இது ஒரு முடிய போகிற விடயம் கிடையாது. ஏனென்றால் நாளுக்கு நாள் உலகம் வளர்ந்து கொண்டே போகிறது, மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆக எங்களை அந்த மாற்றங்களுக்காக செதுக்குகிற பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படி சுவாரஸ்யமாக கடக்க வேண்டுமாக இருந்தால் போராட்டங்களை சந்தித்தாக வேண்டும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி, ஒருவன் ஓடிக்கொண்டே இருக்கலாம், வாழ்க்கை முழுவதும் ஓடிக்கொண்டே இருக்கலாம், எப்பொழுது ஓடலாம்?
அந்த வாழ்க்கை, அந்த ஓடிக்கொண்டிருப்பதை ரசிக்காத ஒருவனால் வாழ்க்கை முழுவதும் ஓட முடியுமா? வாழ்க்கை முழுவதும் அந்த ஓட்டத்தின் மீது எந்த ஒரு சுவாரஸ்யங்களும் வைக்காமல் ஒருவனால் ஓட முடியும் என்றால் அது வெறும் ஓட்டமாக முடிந்து போகிறது. காலை எழுகிறேன், ஒரு மெஷின் மாதிரி வேலை செய்கிறேன், அந்த அந்த வாழ்க்கை அந்த அந்த நாளினுடைய முடிவு வரைக்கும் நான் அப்படியே இருக்கிறேன். அடுத்த நாளும் அதே போலவே ஓடுவதற்காகவே வாழ முடியாது. அந்த ஓட்டத்தின் மீதான பற்றுறுதி எப்படி இருக்க வேண்டும்? அந்த பற்றுறுதியை இந்த பூங்காக்கள் கொடுக்கிறதா என்கிற கேள்விதான் என்னுடைய இந்த தீர்ப்புக்கான வழிகோலாக இருக்க போகிறதா. அந்த அணியிலே இருந்து பேசுவதற்காக இப்பொழுது அந்த அணியினுடைய தலைவி ரஞ்சினி ரஞ்சன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மீண்டும் அவைத்தலைவருக்கும் அன்பான சகோதர சகோதரிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, முதலிலே இதில் இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்னென்றால், இந்த பல உலக தொலைக்காட்சிகளை பார்த்துவிட்டு இப்படி உள்ளூர் தொலைக்காட்சிகளிலே உள்ளூர் மாணவிகளை எல்லாம் வைத்து இவ்வளவு சிறப்பாக நிகழ்ச்சியை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுக்கு மீண்டும் டான் தொலைக்காட்சிக்கு எனது பாராட்டுக்களை தெரிவித்துக்கொண்டு, தம்பியை பார்த்தா எனக்கு ஒரு கமலஹாசன் ஞாபகம் வருது. பாம்பை கண்டா பயம், வெள்ளியை கண்டா பயம், பூச்சியை கண்டா பயம், பூரானை கண்டா பயம் உண்டு. எதை கண்டாலுமே என் தம்பி இப்படி பயப்படுறாருன்னு எனக்கு விளங்கல. ஒரு நிமிஷம் தம்பி யோசிச்சுட்டார், கமலஹாசன் மாதிரி கலரா இருக்கிறதால சொல்றாங்களோ. அப்படித்தான் இருக்க விடும் போல இருக்குது. ஆனால் என்னென்னா, போராட்டம் என்பதை நான் நெடுகளும் சொல்கிறேன். சாதாரணமாக எடுங்கப்பா, யூனிவர்சிட்டி போனால் பக்கம் பக்கமாக எழுதணும் தெரிஞ்சுதானே போகிறோம். அதுக்கு பிறகு என்ன, அந்த வெற்றி வேலை. இங்கே ஒரு அருமையான சட்டத்தரணி தலைவர், அவோட போராட்டம் என்ன இன்றைக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது. அதைத்தான் நான் சொல்கிறேன். போராட்டத்தை கண்டு பயந்து கொண்டு இருந்தோம்னா வாழ்க்கை பயமாகவே தான் போய்கொண்டிருக்கும். தம்பி சொன்னார், நான் சொன்ன விஷயத்தை எப்போவும் கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசுவதானே எதிர்பேச்சுன்ற மாதிரி. கனடாவில் ஓடிக்கொண்டே இருக்கணும், சந்தோஷம் இல்லையாண்டு. அந்த ஓட்டத்தை நான் என்னை பற்றி எப்போதும் பேசுவதில்லை, இருந்தாலும் சொல்லுகிறேன். அந்த ஓட்டத்தின் முடிவு என்னென்னா, என்னுடைய 3 பிள்ளைகளை நான் இன்ஜினியர் ஆக்கியிருக்கிறேன். அந்த 3 பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கிறேன், என்னுடைய கணவரோட சந்தோஷமாக இருக்கிறேன், ஒரு வானொலியை நடத்துகிறேன். அந்த வானொலியில் மக்களோட பேசுகிறேன், எனக்கு நிறைய டைம் கிடைக்குது. இப்போ அந்த நேரத்தை நான் எனக்காக நிறைய ஒதுக்கி இருக்கிறேன். அப்போ வாழ்க்கையில் முதல் போராட்டம் பிறகு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குதுன்றதான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. அதை விட இங்கே ஒரு அருமையான விஷயத்தை சகோதரி சொல்லியிருந்தார். ஏனென்றால், வன்னி மக்களுடைய கஷ்டம், உண்மையிலேயே கஷ்டம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வரும்போது நாங்களும் கஷ்டப்படுகிறோம். ஆனால் இந்த கஷ்டங்களை தீர்ப்பதற்கு எத்தனையோ நாடுகளிலிருந்து உதவிகள் செய்ய தயாராக இருந்தாலும் அரசியல் நோக்கங்கள் இங்கே நிறைய அதை படுகொலியிலே தள்ளி கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதுக்கு நான் சொல்கிறேன், என்னென்னா, ஒரு முருங்கை மரத்தை பற்றி ஒரு கதையொன்று நான் யூடியூப்பில் பார்த்தேன். ஒரு வெள்ளைக்காரன் சொல்லி கொண்டிருந்தான், திஸ் ட்ரீ இஸ் வெரி குட், அதில் நிறைய காய்கள் காய்க்கும், அதில் இலை இருக்குமெண்டு. முருங்கா முருங்கா முருங்காட. நான் என்ன முருங்கா ட்ரீ என்று பார்த்தா எங்கட முருங்கைக்காய். வெள்ளைக்காரன் முருங்கை மரத்தை வளர்த்து அதில் கண்டு விற்று அதில் டேப்லெட் செய்து எல்லாருக்கும் கொடுக்குறான். டெமரிக் பவுடர்னு எங்கட மஞ்சள் அரைச்சி டெமரிக் பில்ஸ், கார்லிக். அங்கே இருந்து நான் வரும்போது ஒரு ரசனை, எனக்கு கார்லிக் பில்ஸ் வேண்டி கொண்டு வாங்க, வாய்வுக்கு நல்லது. நான் சொன்னேன், கார்லிக் பில்ஸ்ன்றா என்னென்னு தெரியுமோ, உள்ளி அவிச்சு உடைச்சி நல்லா சாப்பிடுங்கப்பா, வாய்வு எல்லாம் வெளி போயிடுவேண்டு. நாங்கள் என்னென்னா வெளிநாட்டு முகத்தில் தான் இருக்கிறோமே ஒழிய, நான் இங்கே உள்ள ஒவ்வொன்றையும் நாங்கள் பயன்படுத்தினா வாழ்க்கை பூந்தோட்டம் தான். எவ்வளோ மாமரம் நிற்கிது, எவ்வளோ சத்தான உணவு இருக்குது. இங்கே மாலையில் பார்த்தா கொய்யாக்காய், பசிக்குதுண்டா ஒரு கொய்யா மரத்தில் ஒரு கொய்யாக்காய், ஒரு மாங்காய், இயற்கையான மரம். உண்மையில் என்னென்னா, நீங்கள் சொன்னீங்க உக்ரைன் அங்கே இங்கே எல்லாம் போகிறோம். முதல்ல எங்கட நாட்டை பார்ப்போம், நாங்கள் எப்படி இருக்கிறோம். எங்கட நாட்டில் என்னென்றால், நாங்கள் எங்களுக்கு இங்கே இருந்து உங்களுக்கு உடனே பிடிச்ச மீன் வருது, உடனே பிடிச்ச எல்லாமே வருது. அங்கே இன்ஃபார்ம் பண்ணி பிரேதத்துக்கு மருந்தடித்து அனுப்பின மாதிரி தான் எல்லா மீன் வரும். அதையும் பேர்ந்து நாங்கள் 6 மாதம் ஃப்ரோஸ் பண்ணி வச்சு தான் நாங்கள் சாப்பிட்றோம். அப்போ இந்த சின்ன சின்ன விஷயம் போராட்டம், அதாவது குப்பி விளக்கில் படிக்கிறது என்றது ஒரு புதிய விஷயமே இல்லை. நான் எல்லாம் குப்பி விளக்கில் தான் படித்தேன். எங்களுக்கு வெளிநாட்டு ஷெம்போ வர இல்லை, அந்த உள்ளூரில் தயாரிக்கிற சீயாக்கா எல்லாம் வச்சு தான் நாங்கள் வளர்ந்தோம். அது போராட்டம் இல்லை, அம்மா வச்சு உறைஞ்சி அந்த பேனை பார்த்து எடுத்து குத்தும் போது அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே இருக்காது. அதுதான் நான் சொல்கிறேன்டா, அது வாழ்க்கை என்றது போராட்டம் 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 என்று நீங்கள் பயந்து கொண்டே இருந்தால் வாழ்க்கை போராட்டமாக தான் இருக்கும். என்ன சந்தோஷம் என்றால், நான் சொல்கிறேன், நடுவர் அவர்கள் அடிக்கடி சொன்னார், யாரெல்லாம் நீங்கள் சரியான கருத்தை சொல்கிறீங்களோ அங்கே தான் சரியான பாயிண்ட்ஸை நான் எடுக்க முடியும் என்று. இவர்கள் சொன்னது போலே போராட்டம் சண்டை என்றது மன்னர் காலத்தில் இருந்து வந்திருக்கு.
இந்த மது கலாச்சாரம் மன்னர் காலத்தில் வந்திருக்கு. இப்போ புதிய டெக்னாலஜி, இந்த வித்தியாவின் கொலை வழக்கு எப்படி இவ்வளோ பிரம்மாண்டமானது, இவ்வளோ மக்களுக்கு எப்படி போய் சேர்ந்தது, இப்படியான ஊடகங்கள் அதை பிரம்மாண்டமாக காட்டுச்சுது, என்னென்ன நடந்துச்சுது, என்னென்ன செய்துச்சுது, அந்த கொலையில் என்னென்ன. அதனால் உலக நாடுகள் கூட இதற்றையெல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. விஞ்ஞானம் என்றது ஒரு வகையில் சில தப்புக்களை பார்த்தாலும் இப்போ ஊடாக எல்லாரோடையும் இணைந்து பேசக்கூடியதாக இருக்கிறது. ஒரு வாட்ஸ்அப் ஊடாக எங்களுக்கு குரூப் மெசேஜ் வந்துச்சுது, இன்றைக்கு இத்தனை மணிக்கு வாங்குவோம், இத்தனை மணிக்கு நிகழ்ச்சி நடக்க போகுதுன்னு. இதெல்லாத்தையும் நாங்கள் முன்னேற்ற வடிவாக பார்த்து கொண்டு வந்தோம்னா மகிழ்ச்சியாக முன்னேறி கொண்டு இருக்கலாம். அதுக்கு எப்பவும் பயம், எதுக்கும் பயம் என்று இருந்தோம் என்றால் வாழ்க்கையில் முன்னேற்றமே இருக்காது. இந்த இயற்கை விவசாயம் என்றது ஒன்று இப்போ திருப்பி வந்திருக்கு. அந்த காலத்தில் நான் முதலில் சொல்ல நினைத்து நேரம் பற்றாக்குறையால் முடித்து விட்டேன். சூத்திரவாளியை பூட்டி கொண்டு மாடு சுத்தும், அதில் போடும் சாணி, அந்த தண்ணி இறைச்சி வரைக்கும் அந்த சாணி கரைஞ்சி போய் வயலுக்கு போகும், இயற்கையாகவே உரம் வரும். எப்போதுமே மாடுகளை வளர்த்து எங்களோட வீட்டில் ஆட்டுப்பால் மாட்டுப்பால் எல்லாம் இருந்துச்சு. இந்த பிரச்சனைகள் வந்ததால தான் இப்போ மக்கள் எல்லாரும் மாடு வளர்க்கினம், ஆடு வளர்க்கினம். நான் இன்றைக்கு என்னுடைய சகோதரி வீட்டில் சொன்னேன், வீட்டில் தக்காளி கண்டு வைங்கோ, நாங்கள் கனடாவில் 3 மாதத்துலேயே தக்காளி கண்டு வச்சு வளர்த்து சாப்பிட்றோம். அங்கே எல்லாம் வெண்டிக்காய், பாவக்காய், பைத்தங்காய் கிடைக்கிறது எல்லாம் எடுத்து சந்தோஷமாக இருக்கிறோம். அதை போராட்டம் பண்ண கேளு எவ்வளோ எங்களுக்கு சந்தோஷமாக இருக்க முடியுமோ, மாலை நேரத்தில் எப்படி எல்லாரும் மேசையில் இருந்து ஒன்றா சாப்பிட முடியுமோ, என்னென்ன இன்றைக்கு பள்ளிக்கூடத்தில் நடந்து என்று பேச முடியுமோ அதையெல்லாம் பேசுகிறோம். ஆனால் இந்த போராட்டம் 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 என்று நினைச்சு கொண்டிருக்கிற எல்லாருமே நாங்கள் போராட்டத்தில் வெல்லணும், போராட்டத்தை தான் பார்க்கணும் என்ற அந்த ஒரு மன பயம் என்று தான் சொல்லணும். அந்த மன பயம், இந்த விலையிலேருந்து எப்படி மீள போகிறோம், டீசல் இல்லாட்டி என்னப்பா உங்களோட வீட்டில் கிணத்துல தண்ணி வருது அள்ளி குடியுங்கோ, என்ன பிரச்சனை? எங்களை மாதிரி ஒரு நாளைக்கு கரண்ட்னா நீங்கள் குளிரில் செத்தா போகிறீங்க? இல்லை, இங்கே உங்களுக்கு வெயில் இருக்குது, ஃபேன் இருக்குது, ஃபேனா தேவை. நல்ல வெளியில் போயிருந்தால் காற்று வரும், காற்ற வேண்டி வாழுங்க. உங்களுக்கு ஏன் மின்சாரம்? ஒரு விளக்கு இருந்தால் காணும், ஒரு விளக்கில் படிச்சுட்டு போயிடலாம். அங்கே அப்படி இல்லை, ஒரு நாளைக்கு மின்சாரம் இல்லாட்டி தண்ணி இல்லை, ஹீட்டர் இல்லை, அன்றைக்கே வாழ்க்கை முடிஞ்சுது. ஆனால் நீங்கள் இருக்கிறத எங்களுக்கு இவ்வளோ இருக்குன்னு சந்தோஷப்படுங்க, இவ்வளோ தான் இருக்குன்னாம இவ்வளோ இருக்குன்னு சந்தோஷப்படுங்க. வாழ்க்கையில் இருப்பதை கொண்டு நிறைவாக வாழ வேண்டும். எனக்கு ஒரே ஒரு கடைசியாக ஒரு கவிஞர் காசி ஆனந்தனுடைய அவர்களுடைய கவிதை ஒன்று எனக்கு மிக பிடித்த கவிதை. சீதனம் எவன் கேட்டான் செருப்பை கலட்டியடி, கோவணம் கட்டிய குப்பனை மணமுடி என்றார். அந்த சீதனம் கேட்டது அந்த காலத்திலே அவர் தடுத்து விட்டார். அது வேண்டாம், கோவணம் கட்டிய குப்பனை மணம்பிடி, நீயும் தோட்டத்தில் போ, பயிர் நடு, உள்ள சம்பாதி, மகிழ்ச்சியாயிரு. மகிழ்ச்சி என்றது நாங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்றதில் இல்லை, எப்படி வாழ்கிறோம் என்றதில். அந்த விதத்திலே இன்றைய ஒரு அருமையான பட்டிமன்றத்திலே என்னுடைய அன்பு சகோதரிகளோடும் அருமையான சகோதரி தலைவியோடும் தான் தொலைக்காட்சியோடும் இணைந்தது மீண்டும் மகிழ்ச்சியோடு நான் கனடா செல்வேன் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இந்த உலகிலே, எதுதான் இல்லை என்றாலும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மனம் இருக்கிறது. மனம் என்கிற ஒன்று இருந்தால் காணும் மகிழ்ச்சியை எல்லாம் வரவழைத்து விடலாம் என்கிற அந்த பேச்சு கொஞ்சம் யதார்த்தத்துக்கு முரணாகவே இருந்தாலும் கூட ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இப்போ மரவள்ளி கிழங்கை சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருப்பது என்பது உடனடியாக பெரிய கஷ்டமான விடயம். ஏனென்றால் நாங்களும் இன்றைக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு கொஞ்சம் பழக்கப்பட்டு கொண்டு வருகிற காலத்திலே திடீரென்று கொண்டு வந்து மரவள்ளி கிழங்கை தந்தால் எங்களால் உண்மையிலே அதையும் சாப்பிட முடியாத ஒரு நிலையிலே இருக்கிறோம். எல்லோரும் சுவாத்தியமாக வாகனங்களிலே போய்கொண்டிருந்து விட்டு திடீரென்று சைக்கிள் எடுத்தால் கடினமாகத்தான் இருக்கும். அதே போல் கரண்டில் படிச்சுட்டு திடீரென்று ஒரு சார்ஜர் லைட்டை வச்சு படிக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்கிறது. ஏனென்றால் துன்பங்களோடு தொடர்ச்சியாக வாழ பழகுகிற பொழுது துன்பம் அடாப்ட் ஆகிடும் அல்லது பிரச்சனைகள் அடாப்ட் ஆகிடும். ஆனால் திடீரென்று வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்து விட்டு வளர்ந்து கொண்டு வருகிறோம். எங்களுக்கும் ஏனைய வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கும் இடையிலே வித்தியாசங்கள் குறைகிறது என்று நினைத்து கொண்டிருந்து விட்டு திடீரென்று 20-30 வருடம் பின்னே போய் வாழ் என்று சொன்னால் அது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. அந்த கடினத்தை பழக்கப்படுத்தி கொள்வதற்கு இது தருணமல்ல என்றும் நான் நினைக்கிறேன். என்றால் இது இப்போ பிரச்சனைகள் வர தொடங்கி கிட்டத்தட்ட 3-4 மாதங்களுக்குள்ளே பழைய மனநிலையிலே எல்லோரும் போய் எங்கே எது இல்லை என்றாலும் பரவாயில்லை, மகிழ்ச்சியாக இருந்து விடுவோம் என்று நினைத்து கொள்வதற்கு நாங்கள் யாரும் பற்றுக்கள் இல்லாத துறவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. ஆக அந்த ஒரு பிரச்சனை எங்களுக்கு இருக்கிறது. முடியாது, வாழவே முடியாது, துன்பம் என்று சொல்லுவதற்கு ஒரு மைண்ட் செட் மெச்சூரிட்டி என்பது எங்களுக்கு வருவதற்கான காலம் கூட இன்னமும் எங்களுக்கு வரவில்லை என்கிற ஒரு பிரச்சனையை நான் அடையாளம் காணுகிறேன். ஆனால்
இதில் 2 பக்கம் இருக்கிறது என்று நான் ஏற்கனவே சொன்னேன். ஒன்று, வாழ்க்கை வாழ்வதற்கு பிரச்சனை இல்லாமல் வாழ முடியாது என்பது இன்றைக்கில்லை, அந்த காலத்துக்கும் எந்த காலத்துக்கும் எந்த மனிதருக்கும் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் என்பது அவருடைய தரத்திலே, அவருடைய காலத்திலே, அவருடைய சமூக பரிமாணங்களுக்கு ஏற்ற வகையிலே பிரச்சனை இருக்கும். இப்போ நாங்கள் நினைக்கிறோம் பெண்கள் உயர்ந்து விட்டார்கள் என்கிற ஒரு கருத்தை எடுத்தால் அது யாரோடு எதோடு ஒப்பிட்டு உயர்ந்து விட்டார்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம் என்றால், இப்போ இன்றைக்கு ஒரு 5 வருடம் 10 வருடத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு நிலையை வைத்துக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் அதை விட பரவாயில்லாமல் இருக்கிறோம் என்று நினைத்து சந்தோஷப்படலாம். ஆனால் முற்றுமுழுதாக அந்த பிரச்சனை தீர்ந்ததா, சஜீவன் சொன்ன மாதிரி இனி ஓடாமல் நிற்கலாமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. இந்த ஒரு மேடையிலே வந்திருக்கலாம் பெண்கள். ஆனால் இன்னமும் பல மேடைகள் இருக்கிறது, பல இடங்கள் இருக்கிறது. இன்றைக்கும் பெண்களுக்கு அதாவது பால்ய வயது திருமணங்கள் என்று சொல்லக்கூடிய இளவயது திருமணங்கள் செய்து கொடுக்கிற இடங்கள் பல இருக்கின்றன. இன்றைக்கு இந்தியாவிலே பார்க்க போனால் பெண்கள் தனியாக நடமாட முடியாத இடத்துல இருக்கிறோம். நான் இந்த அவையை ஒரு கேள்வி கேட்க நினைக்கிறேன். பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத இடம் எது என்ற கேள்வி கேட்டால் உங்களுடைய பதில் எதுவாக இருக்கும்? உலகத்திலே பெண்கள் அதிகம் பாதுகாப்பின்மையை உணரக்கூடிய இடம் எது என்ற கேள்வி கேட்டால் பெரும்பாலானவர்கள் சொல்லக்கூடிய பதில்கள் ஆப்கானிஸ்தானாக இருக்கலாம், அல்லது அது போல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கலாம். ஆனால் உலகில் பெண்கள் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிற இடம் எது என்றால் அவர்களுடைய சொந்த வீடு. ஒரு 10 பெண்களிலே 2 பெண்கள் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு வீட்டுக்குள்ளே ஆளாகிறார்கள். மேரிட்டல் ரேப் என்று சொல்லப்படுகிற விடயம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சராசரியான விடயம். ஒருவர் திருமணம் செய்து விட்டார் என்பதற்காக நாங்கள் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு அவருக்குரியவராக மாறிவிட வேண்டும் என்கிற அந்த ஃபோர்சிங் மென்டாலிட்டி. இன்றைக்கு LGBTQ வளர்ந்திருக்கிறது என்றால் ஆம் வளர்ந்திருக்கிறோம், முதலை விட ஓரளவுக்கு வளர்ந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கும் இலங்கையிலே அதாவது ஒரு ஆண் பெண் இருவரும் வைத்து கொள்ளக்கூடிய பாலியல் தொடர்பு தான் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. மற்றவை எல்லாம் குற்றவியல் தண்டனைக்குள்ளே போய் சேர்ந்து விடுகிறது. அவையெல்லாம் குற்றவியலான செயற்பாடுகளாக கருதப்படுகிறது. ஆக இன்னமும் LGBTQ தொடர்பாக நாங்கள் போக வேண்டிய இடம் பெரிதாக இருக்கிறது. மிகப்பெரிய இடத்துக்கு நாங்கள் போக வேண்டியிருக்கிறது. ஈவன் உலக நாடுகள் எல்லாமே சட்ட ரீதியாக அங்கீகரித்திருந்தாலும் கூட சமூக அங்கீகாரம் கிடைக்கப்படாத விடயங்களாகத்தான் இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் திருமணம் செய்து கொண்டு குழந்தையை அடாப்ட் பண்ண வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு வழிவிடாத ஒரு சமூகமாக நாங்கள் இருக்கிறோம். ஆக சாதியம் வளர்ந்து, அதாவது சாதியம் அழிந்து விட்டதா என்று கேட்டால் அழியவில்லை. ஆனால் இருக்கிறது, வீரியம் குறைவாக இருக்கிறது. தந்தை பெரியாருக்கு பின்னர் தமிழ்நாட்டிலேயாவது சாதி பேரை பின்னாலே போடாமல் ஓரளவுக்கு சாதியத்தை மறைத்து உள்ளே வைத்திருப்பவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இன்னமும் பாடசாலைகளிலே பிள்ளைகளை சேர்ப்பதற்கு சாதி சர்டிபிகேட் கேட்கிற நிலைமையிலே இருக்கிறோம். யாழ்ப்பாணம் போன்ற பிராந்தியங்களிலே இப்பொழுது திருமண நிலையிலே மாத்திரம் சாதி பேசப்படுகிற விடயமாக இருக்கிறது. இப்படி நாங்கள் போவதற்கு இன்னும் பாதை இருக்கிறது, இன்னமும் பயணப்பட வேண்டி இருக்கிறது என்கிற தேவைகளை நான் உணர்கிறேன். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனை, இது எங்களுடைய நாங்கள் ஏற்கனவே எல்லோரும் பேசியதிலிருந்து இருக்கக்கூடிய ஐடியல் தொடர்பான கருத்துக்கள் எல்லாம் வளர்ந்திருக்கிறோமா என்று கேட்டால் வளர்ந்திருக்கிறோம், மாறி இருக்கிறது. அது மகிழ்ச்சிகரமான மாற்றமா? ஆம். ஆனால் இன்னமும் வளர இருக்கிறது. ஆனால் அடுத்த கட்டம், இன்றைக்கு பொருளாதார பிரச்சனை வந்திருக்கிறது. முன்பு இவ்வளவு பிரச்சனைகளை தாங்கி இருக்கிறோம். இன்றைக்கு உலகம் தொடர்பாக நடக்கக்கூடிய யுத்தங்களாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நாங்கள் எழுந்து போவதாக இருந்தால் எங்களுக்குள்ளே தேவையானது மிகப்பெரிய நம்பிக்கை, மிகப்பெரிய உறுதி. அந்த உறுதியையும் நம்பிக்கையையும் எது தரும்? அந்த நம்பிக்கையையும் உறுதியையும் தரக்கூடிய ஏதோ ஒரு விடயத்திலே பற்று வைத்து கொண்டுதான் இந்த வாழ்க்கை என்கிற இந்த மிகப்பெரிய போராட்டத்துக்கு எங்களை நாங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்றால் அந்த ஓடுவதற்கான என்னுடைய சக்தியை நான் என்றோ ஒரு நாள் சாப்பிட்டு உடம்புல சேர்த்து வைத்திருந்தால்தான் ஓட முடியும். அதுபோல தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கான சக்தியை எங்கோ ஒரு இடத்திலே சேமித்து வைக்க வேண்டும், சேர்த்து வைக்க வேண்டும். அந்த இடம் எது? அந்த ஏதோ ஒரு மகிழ்ச்சி. வாழ்க்கையிலே பலருக்கு பிரச்சனை இருக்கிறது. சிலர் சூசைட் செய்து கொள்கிறார்கள், ஆனால் பலர் செய்வது கிடையாது. ஏன்? அவர்களுக்கு எங்கோ ஒரு இடத்திலே ஏதோ ஒரு அமைதி, ஏதோ ஒரு மகிழ்ச்சி அவர்களிடம் நிரந்தரமாக இருப்பதை அவர்கள் உணர்கிறார்கள். ஒருவருக்கு அது குடும்பமாக இருக்கலாம், இன்னொருவருக்கு அது அவர்களுடைய தனிப்பட்ட சுயகௌரவமாக இருக்கலாம், இன்னொருவருக்கு அது அவர்களுடைய காதலாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு குழந்தையாக இருக்கலாம்.
ஆக ஏதோ ஒரு மகிழ்ச்சியிலே, ஏதோ ஒரு மகிழ்ச்சியினுடைய நம்பிக்கையிலே தான் இந்த வாழ்க்கை முழுவதும் பயணப்படுகிறது. ஆக நான் இதை ஒரு தத்துவார்த்தமாக பார்க்கிறேன். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் என்று பாரதி பாடுகிற அதே பாரதி சொல்லுகிறான், நான் இப்படி உப்புக்கும் புளிக்கும் என்ன சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பராசக்தியே என்னை அலைய விடுவாயாக இருந்தால் நான் நாத்திகனாக மாறுவேன். அப்போ கூட ஒரு த்ரெட் மட்டும்தான், மாற இல்லை, ஆனால் ஒரு த்ரெட் கொடுக்குறார், நான் மாறிவிடுவேன் என்று. அப்போ அப்படி சொன்னால் மாற்றிவிடலாம் இந்த உலகத்தை என்கிற நம்பிக்கையிலே தான் இந்த உலகம் இயங்குகிறது என்பதை நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுபோல வாழ்க்கையிலே இன்பம் முடிவிலே கிடைக்கிறது, முடிவிலே கிடைக்கிறது என்று நாங்கள் எல்லோரும் சொல்லுகிறோம். இப்போ இவர்கள் சொல்வது போல முடிவிலே ஒரு இன்பம் இருக்கிறது என்பதற்காக அங்கு நோக்கி இவர்கள் சொல்வது போல போராடிக்கொண்டே பயணித்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால் ஒரு சின்ன கதை. இப்போ நீங்களும் அறிந்திருக்கலாம், ஆனால் இந்த கதையை எப்படி இதோடு நான் இந்த கதை எப்படி எங்களுடைய தலைப்புக்குள்ளே வருகிறது என்பதுதான் முக்கியமான விடயம். ஒரு சிட்டுக்குருவி இருக்கிறது. சிட்டுக்குருவி கனவுலகத்திலே ஒரு அழகான பூந்தோட்டத்தை, தான் வசிக்க வேண்டிய பூந்தோட்டத்தை காணுகிறது. அந்த பூந்தோட்டத்தை கண்ட பின்னர் அதனுடைய பாதை என்ன என்று கேட்கிறது. அதற்கான பாதை அந்த சிட்டுக்குருவிக்கு பாதி தூரம் தெரியும், மீதி தூரம் தெரியாது. இப்போ சிட்டுக்குருவி பறந்து கொண்டு போகிற பொழுது கேட்கிறது, நீ உன்னுடைய அதாவது என்னுடைய பாதையை சொல்லுவாயாக இருந்தால் நான் உனக்கு என்னுடைய சிறகில் இருந்து ஒன்றை தருகிறேன் என்கிறது. இப்படியே பறக்கிற பொழுதெல்லாம் பாதை கேட்பதற்காக தன்னுடைய சிறகுகளை எல்லாம் இழந்து 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 குருவி ஒரு கட்டத்திலே அந்த பூந்தோட்டத்தையும் கண்டுவிட்டது. ஆனால் ஒரு கட்டத்தில் பறக்க முடியாத நிலைக்கு வந்து விட்டது. ஏனென்றால் அது விட்டு கொடுத்த சிறகுகளை வைத்துத்தான் சிட்டுக்குருவி தன்னுடைய கனவுலகத்தை அடைந்திருக்க வேண்டும். தன்னுடைய வாழ்க்கைக்கான நம்பிக்கையே அதுதான். அதை இழந்து கொண்டுதான் இவர்கள் சொன்ன இந்த லட்சிய போராட்டத்திலே அது இருந்தது. ஆக நாங்கள் லட்சியத்துக்காக போராட வேண்டும் என்கிற தேவையை நான் உணர்கிறேன். ஆனால் எங்களுடைய மகிழ்ச்சி என்கின்ற விடயத்தை முழுமையாக கைவிட்டுவிட்டு அல்லது அது பற்றிய எந்த ஒரு சிரத்தைகளும் கொள்ளாமல் நாங்கள் பயணிப்போமாக இருந்தால் எங்களுடைய இறுதியான லட்சியத்தை அடைகிறதே கேள்விக்குறியாக மாறிவிடும். ஆக வாழ்க்கை போராட்டமானதுதான். வாழ்க்கையிலே ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கிற மனிதர்களால் தான் சாதிக்க முடியும். இன்றைக்கு மனிதர்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக மாறிவிட்டால் மனதினால் எண்ணித்தானே விளைந்தது இந்த உலகம். இந்த உலகம் என்பது நாங்கள் மகிழ்ச்சியானது என்று கொண்டாடுவதற்கு உரிய விடயமும் அல்ல, அதே போல துவண்டு போவதற்கான இடமும் அல்ல. அது நான் ஏற்கனவே இந்த வாதத்தை ஆரம்பிக்கிற பொழுதே நான் சொல்லி இருந்த விடயம். நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன சாதலும் புதுவதன்றே. நாங்கள் நோதலும் தனிதலும், நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதும் துன்பமாக இருப்பதும் அவற்றோர் என்ன. எங்களுடைய வாழ்க்கை இனிதென்று மகிழ்தலும் இனமே, இன்னாதென்று முனிதலும் இனமே. நாங்கள் இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியானது என்று கொண்டாடிக்கொண்டே இருக்கவும் முடியாது, துன்பமானது போராட்டமானது என்று சொல்லி போராடவும் முடியாது. இரண்டும் இணைந்து இருக்கிற பொழுது மாத்திரமே இந்த வாழ்க்கை சுகிக்கிறது. இந்த வாழ்க்கை சார்ந்த நம்பிக்கைகள் நாங்கள் பார்க்கிற கண்ணோட்டத்திலே இருக்கிறது. எப்படி இந்த உலகை பார்க்க வேண்டும் என்பது எங்களை சார்ந்தது. இன்றைக்கு இவ்வளவு பெரிய போராட்டங்களை ஒவ்வியஸாக தெரிகிறது. வாழ்க்கையிலே கேள்விக்குறிகள் கணக்க. இங்கே வாழ்வதா விடுவதா, நாட்டை விட்டு ஓடுவதா, நாட்டை விட்டு ஓடினாலும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாமா என்றால் அங்கிருந்தும் சொல்லுகிறார்கள் பதில் அங்கும் கஷ்டமாக கிடக்கு. அப்ப எது முடிவு என்று கேட்டால் இதெல்லாம் முடியாத போராட்டங்களுக்குள்ளே இருக்கிறோம். ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்ல நினைக்கிறேன், நம்பிக்கைகளை கைவிட முடியாது. வாழ வேண்டும், அதாவது வாழ்வதற்கான நம்பிக்கையும் ஊக்கமும் அதற்கான தேவையும் இருக்கிற பொழுது கிடைக்கிற ஏதோ ஒரு விடயத்திலே மகிழ்ச்சியை பற்றி கொள்ள வேண்டும். அந்த மகிழ்ச்சியை பற்றி கொள்ளுகிற அந்த பற்றுதல் தான் எங்களுக்கான சக்தியை தருகிறது. ஆக வாழ்க்கை கடக்க வேண்டுமாக இருந்தால், இந்த போராட்டங்களை கடக்க வேண்டுமாக இருந்தால் ஏதோ ஒரு பெரிய நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கான வாழ்வதற்கான தேவையை உருவாக்கி கொள்ளுங்கள். உங்கள் சார்ந்தவர்களுக்காக வாழுங்கள். அல்லது உங்களை சார்ந்திருக்கக்கூடிய ஏதோ ஒரு பற்றுறுதி உங்களை முன்னுக்கு தள்ளி கொண்டே இருக்க போகிறது. அந்த பற்றுறுதியோடு உங்களுடைய வாழ்க்கையை கடப்பீர்களாக இருந்தால், உண்மையிலே போராட்டங்களாக இருந்தாலும் சரி, பூந்தோட்டங்களாக இருந்தாலும் சரி, இரண்டையும் சமனாக பார்க்கிற அந்த மனநிலை உங்களுக்கு வந்து விடுகிறது. ஆக என்னை பொறுத்த வரைக்கும் இது யதார்த்தம். யதார்த்தத்தை கடப்பதற்கு எங்களுக்கு தேவையான ஒரே விடயம் நம்பிக்கை என்று சொல்லி, இந்த கடினமான சூழ்நிலைகள் எவ்வளவுதான் எங்களை துன்பப்படுத்தினாலும் துன்பப்படாமல் அந்த துன்பங்களை எல்லாம் கடப்பதற்குரிய நம்பிக்கைகளை இறைவன் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி.
டான் தமிழொலியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.